பெரிய பெரிய படங்களோட போஸ்டர்ஸ் பார்க்கும்போது, அவங்களோட டைட்டில்ஸ் பார்க்கும்போது, நம்மளும் அந்த மாரி பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்க கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து ஒரே போஸ்டர்ல வந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் பண்ணி போட்டதுல, சின்ன ஒரு ஃபெமிலியரான ஒரு சேனல் வந்து அத எடுத்து ரெகக்னைஸ் பண்ணி போட்டு என்னோட பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. போஸ்டர்ஸ் பார்த்த வரைக்கும் என்ன அட்ராக்ட் பண்ணுறது வந்து இந்த டைப்போ தான். டைரக்டரோட காலாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. கதையோட ஃப்ளேவரை அப்படியே வந்து எக்ஸாக்டாக காட்டுற மாதிரி இருக்கணும் அந்த டைட்டில். ஃபுல்லி வந்து இந்த பிராண்டோட லோகோவாக தான் அது இருக்கும். நம்ம வந்து ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு. நம்ம என்ன தான் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாலுமே அவங்ககிட்ட கொண்டு போயிட்டு இருக்கும்போது எனக்கு இதே மாதிரி எடிட் பண்ணி கொடு, மாசா எனக்கு எடிட் பண்ணி கொடு அப்படின்னு வந்து நின்றுவாங்க. அதுதான் என்னோட பேஸ் லைனாகவே இருந்துச்சு. என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இப்போது கரண்ட்டாக யூஸ் பண்ணி நீங்கள் அது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கீங்க? அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரெடிஷ்னலான ஒரு டூல்னால் அது ஃபோட்டோஷாப் தான். ப்ளஸ் வந்து அடோப் இல்லஸ்ட்ரேட்டர். டிராகன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் ஹாஃப் பற்றி போஸ்டர்ஸே இருந்திருக்காது. காலேஜோட அந்த வைப் மட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எங்கேயுமே காலேஜ் போர்ஷனோட போஸ்டரே வந்திருக்காது. எனக்கு இது ஒரு புது ஒரு டைமென்ஷனை வந்து இது ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி யோசிச்சதே இல்லை. என்ன காட்டணும் என்ன காட்டக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு விக்ரம் மூவி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ரோலெக்ஸ் இருக்காரு நம்ம முன்னாடியே காட்டியிருந்தோம், நான் போஸ்டரில் காட்டியிருந்தேன்னா அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்டே இருந்திருக்காது. ஒரு கிஃப்ட் இருக்குன்னா அதை ரேப் பண்ணி அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறது தான் ஒரு போஸ்டர் டிசைனரோட வேலை. அந்த மாதிரி தான் இந்த படத்துக்கு. நான் இப்போ போஸ்டர் டிசைனர் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன் அப்படின்னா நான் எங்கேருந்து போய் அந்த ரெஃபரன்சஸ் எடுக்கிறது அண்ட் அதை வந்து இப்படி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் கற்றுக்கிறது நான் எப்படி கற்றுக்கணும்? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. வெல்கம் டு மை பாட்காஸ்ட் பிடிஎஸ் வித் சிசிஎஸ். அண்ட் நம்ம உள்ள கோர் கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோடய ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் யார் அப்படின்றத வந்து கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம். எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து பப்ளிசிட்டி டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு. பப்ளிசிட்டி டிசைனிங்னா என்னன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். முன்னாடி வந்து அந்த பப்ளிசிட்டி டிசைனிங்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும்ல, இல்லை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்ற ஒரு ஜேர்னி இருந்திருக்கும்ல. அதை அப்படியே சின்னதாக ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஆக்சுவலி இது வந்து என்னோட ஸ்கூலிங்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிச்சு. இது வந்து நம்ம பெரிய பெரிய படங்களோட போஸ்டர்ஸ் பார்க்கும்போது, அவங்களோட டைட்டில்ஸ் பார்க்கும்போது, நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அந்த டைமில் வந்து நமக்கு டிஜிட்டலாக கம்ப்யூட்டர் நாலேஜும் கிடையாது. ப்ளஸ் வந்து இது எப்படி பண்ணணும்னு தெரியாது. பட் அது நமக்கு பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கும். அதில் வந்து அது அப்படியே எக்ஸாக்டாக நம்ம ஸ்கெட்ச் பண்ணி அதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டும்போது அவங்கக்கிட்டேருந்து ஒரு அப்ரிசியேஷன் வரும். அந்த ஒரு ஸ்பார்க் தான் நமக்கு அங்கேருந்து ஆரம்பிச்சது. இது நீங்கள் ஸ்கூலிங்லேருந்து வந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லைங்களா, இந்த இன்ஸ்பிரேஷன் எல்லாமே. அது வந்து நீங்கள் ஸ்கூலிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்? அண்ட் அது எங்கே நீங்கள் வந்து சரி ஓகே இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் இப்போ ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஒரு டிசிஷன் எடுத்திருப்பீங்களே. அது எப்படி எடுத்து இப்போ நீங்கள் அதை எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க? அது வந்து நான் ஒரு ஹாபியாக இருந்தது வரைக்கும் ஒரு 7th 8th படிக்கும்போது இப்படி இருந்துச்சு. ஆக்சுவலி நான் 10th 12th அந்த மாதிரி போகும்போது ஃபுல்லாக வந்து ஸ்டடீஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா ஹாபீஸும் அப்படியே ட்ராப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. காலேஜ் போனேன். காலேஜில் வந்து அப்படி இப்படின்னு சுற்றிட்டு எண்டில் வந்து ஒரு லாக்டவுன்னு ஒன்று வந்துச்சு. லாக்டவுன் வந்து ஃபுல்லி கம்ப்ளீட்டட் எல்லாமே அவேவ் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், மற்ற பேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே போயிடுச்சு. கையில் இருந்தது ஒரு லேப்டாப்பும் இன்டர்நெட்டும் மட்டும்தான் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம விட்டதை மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஆரம்பித்து ஃபேன்மேட் போஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணி கொடுக்குறது, நம்மளோட ஃபோட்டோவே நல்லா டிசைன் பண்ணி போடுறது சோஷியல் மீடியாவில், இந்த மாதிரி பண்ணி ஆரம்பிக்கும்போது சின்ன சின்னதாக கற்றுக்கிட்டது தான். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகணும்னு நினச்சது தான் இந்த மூவி போஸ்டர் டிசைன் ஜர்னி. நீங்கள் ஃபேன்மேட் போஸ்டர்ஸ் நீங்களே சொன்னீங்க இல்லைங்களா, ஃபேன்மேட் போஸ்டர்ஸ் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்ட்டு. அண்ட் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷனாக இருந்துச்சு அப்படின்னா, எந்த ஒரு அப்ரிசியேஷனாக இருந்திருக்கும்? அண்ட் அதை எப்படி நீங்கள் ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும்ல, இது ஒரு அப்ரிசியேஷன் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இல்லை நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிருக்கலாம். அந்த அந்த விஷயத்தை பற்றி ஏதாவது? ஆக்சுவலி இந்த ஃபேன்மேட் டிசைன்ஸுன்றது வந்து நான் வந்து சின்ன சின்னதாக பண்ணி போட்டுட்ருந்தேன். செலிபிரிட்டிஸ் யாரும் நம்மளோட டிசைன்ஸை பார்ப்பாங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்ருக்காங்களா? இப்படி இருக்கும்போது கேங்ஸ்டர்ஸ் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து எல்லாரோட கேரக்டர்ஸ்லாம் எடுத்து ஒரே போஸ்டரில் வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ணி போட்டதில் ஒரு சின்ன ஒரு ஃபெமிலியரான ஒரு சேனல் வந்து அதை எடுத்து ரெகக்னைஸ் பண்ணி போட்டு என்னோடய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து எனக்கு ஒரு ஒரு பெரிய ஸ்பார்க்காக எனக்கு இருந்துச்சு. இது வந்து அடுத்தடுத்த டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்பார்க்காக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து இது ஒரு ஃபன்னாக ஒன்று கேட்குறேன். ஏன்னா நான் வீடியோ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ வரைக்கும் சரி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மச்சான் இதை எடிட் பண்ணி குட்றா அப்படின்ட்டு ஏதாவது சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு எடிட் பண்ணால் எனக்கு வராது. ஏன்னா நான் வீடியோக்குள்ளே இருந்ததுனால.
உங்களுக்கு வந்து அது நெறைய பேர் கேட்டுருப்பாங்க இல்லைங்களா? அந்த டைம்ல வந்து அத நீங்க எப்படி நீங்க அத லேர்னிங்கா அத எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல அதுல என்னென்னலாம் நீங்க பண்ணீங்க அது? ஆக்சுவலி அது வந்து இன்னமுமே அது நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம வந்து ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு. நம்ம என்னதான் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாலுமே அவங்ககிட்ட கொண்டு போயிட்டு இருக்கும்போது, "இந்தா என் ஃபோட்டோக்கு எனக்கு எனக்கு இதே மாரி எடிட் பண்ணி குடு. மாசா எனக்கு எடிட் பண்ணி குடு" அப்படின்னு வந்து நின்றுவாங்க. இப்படி இருக்கவங்கலாம் ரொம்ப கம்பல் பண்ணாங்கன்னா பண்ணி குடுத்துருவேன். மோஸ்ட்லி கோஸ்ட் பண்ணிடுவேன். இல்ல ஸ்டார்ட்டிங் டைம்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறேன் நானு. ஸ்டார்ட்டிங் டைம்ல எனக்கு ஆக்சுவலி சொல்லப்போனா, அதுதான் என்னோட பேஸ் லைனாவே இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணி குடுத்து தான் அடுத்து நான் ஆக்டர்ஸுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே எனக்கு கிடைச்சுச்சு. போஸ்டர் டிசைனிங் பண்ணணும், இல்ல பப்ளிசிட்டி டிசைனிங் பண்ணணும் அப்படின்னா, ஸோ வாட் ஆர் த ப்ராசஸ் அதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்கு? லைக் ஃப்ரம் நீங்க வந்து ஒரு கான்செப்ட்லைஸ் பண்றதா நீங்க வந்து கான்செப்சுவலைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா அத வந்து நீங்க ஷூட் பண்றதா இருக்கட்டும். ஸோ எங்கேருந்து அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்? அண்ட் அது வந்து யார் யாரெல்லாம் இன்வால்வ்ட் ஆயிருப்பாங்க? ஸோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நீங்க சித்தா மூவி பண்ணத வச்சே நம்ம வந்து சொல்லலாமே. ஸோ அத ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தான் டிசைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது எங்க ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி அது முடிஞ்சது? ஏன்னா ஃப்ரம் டைப்போலருந்து எல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது எப்படி அது வந்து அது ஃப்ளோ எடுத்துட்டு வருவீங்க? அதுக்கு ஸ்டோரி கேட்பீங்களா? இல்ல அந்த மாரி விஷயங்கள் வந்து நீங்க எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்களா? இப்போ சித்தா வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில வந்து நான் ஆல்ரெடி ஒரு பெரிய டிசைனர் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. அதில வந்து அவங்க பாதியில அவங்க வெளிய போற சிச்சுவேஷன் வந்தது. அதில தான் நான் உள்ள வந்தேன். ஸோ, இதில கன்டின்யூ ஆனது தான். ஆக்சுவலி சொல்ல போனோம்னா, இப்போ அ ஒரு மூவி போஸ்டர் நம்ம ஒரு படத்துக்கு நம்ம பண்ண போறோம் அப்டின்னா, பேஸ் லைன் வந்து அ டைரக்டர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு, அவங்க சில ஐடியாஸ் இருக்கலாம். இல்லன்னா, நம்ம ஓப்பன் மைண்டடா கூட வரலாம். அப்படி இருக்கும்போது, நம்ம வந்து பேஸ் ஸ்கெட்ச்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுலேருந்து, என்ன கலர் டோன்ல நம்ம பண்ண போறோம், அப்படின்றதுலேருந்து என்ன மாரியான விஷயங்கள வந்து நம்ம ஓப்பன் அப் பண்ண போறோம், என்னென்ன மாரி விஷயத்த வந்து சொல்லாம சொல்ல போறோம், இப்படியான மேட்டர்ஸ் வந்து நெறைய இருக்கு. ஸோ ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ள நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்ப நீங்க டைரக்டர் கூட டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? அவங்க உங்ககிட்ட ஸ்டோரி நரேட் பண்ணுவாங்களா? ஆமா. ஸோ என்டையர் ஸ்டோரி நீங்க நரேட் ஒரு சில பேர் ஸ்டோரி நரேட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து ஒன் லைன் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ஃபுல் ஸ்கிரிப்டே குடுப்பாங்க. இப்போ பவுண்டடே உங்களுக்கு குடுத்துருவாங்க. பவுண்டட் இல்ல, சினாப்சிஸா குடுப்பாங்க. ஓகே. ஸோ அத வச்சு நீங்க வந்து நீங்க வந்து பிளான் பண்ணுவீங்க. ஆ. கரெக்ட். ஸோ அது எப்படி நீங்க இப்போ டிசைனரோட வொர்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரம் ஸ்கெட்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஷூட்ஸ்க்கு போறதா இருக்கட்டும், ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ நீங்க வந்து டைரக்டரோட ப்ராசஸ் அவங்க இன்புட் குடுத்துருப்பாங்க. அண்ட் அது அ மீட்டிங்ஸ் உங்களுக்கு வந்து போயிருக்கும். அதுக்கடுத்து அத எப்படி டெவலப் பண்ணுவீங்க நீங்க அத? இத வந்து அவங்க டைரக்டரோட அப்ரூவல்ஸ் நம்ம ஸ்கெட்சிங்ல எல்லாமே வந்த பின்னாடி, ஃபோட்டோ ஷூட் கண்டக்ட் பண்றது. ஃபோட்டோ ஷூட்ல வந்து ஆக்டர்ஸ் வந்து என்னென்ன மாரியான போஸ்ல இருக்கணும், என்ன லைட்டிங்ல இருக்கணும், அ என்ன கலர் டோன்ஸ், என்ன ப்ராப்ஸ்லாம் பேக்கிரவுண்ட்ல இருக்கணும், இந்த மாரியான விஷயங்கள் நெறையா இருக்கும். இத வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, இந்த ரா ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்துட்டு வந்து, அப்புறம் போஸ்டர்ல உட்காந்து, இதில மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது எக்ஸாக்ட்டான நம்ம மைண்ட்ல இருக்க அவுட் வரலாம். இல்ல அதுக்கு மேலேயும் ஒரு நம்ம எதிர்பார்க்காத அவுட்டும் வரும். மோஸ்ட்லி எனக்கு அப்படிதான் வந்திருக்கு. அந்த மாரியான அவுட்ஸ் வரும்போது, அ இப்படி தான் வந்து ப்ராசஸா இருக்கும். ஸோ நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, எனக்கு இதில வந்து எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்டின்னா, நீங்க ஷூட்ஸ் வந்து நீங்க போயிட்டு எடுக்கிறதுக்கு நீங்க போவீங்க இல்லைங்களா? ஸோ லைட்டிங்லேருந்து நீங்க எல்லாமே நீங்க சொல்றீங்க. பட் இப்போ இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் ஸ்கெட்சிங் அப்டின்னு சொன்னீங்கல்ல. ஸோ ஸ்கெட்சிங் அப்டின்றது வந்து நீங்க ராவா வரைவீங்களா? ஆர் சம்திங் எல்ஸ்? இது ரொம்ப பேஸ் ரஃப் ஸ்கெட்ச்சா இருக்கும். ஆக்சுவலி இது சொல்லப்போனா ஒரு ஒரு கிறுக்கல் மாரி தான். ஒரு சின்ன குழந்தைக்கு இப்படிதான் இருக்க போகுதுன்னு கிறுக்கி காட்டுற மாரி தான். நம்மளோட விஷன் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அதில காட்டிற போறது கிடையாது. ஆனா, ஓரளவுக்கு பேசிக்கா நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கான ஒரு விஷயமா தான் அது இருக்கும். ஸோ நீங்க அங்க ஸ்கெட்ச் பண்ணி அதுக்கடுத்து அடுத்தடுத்த ப்ராசஸ் போகும். ஸோ ஆஃப்டர் ஷூட்டிங்ன்னு வந்ததுக்கப்புறம் நீங்க அது என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இப்போ கரண்ட்டா யூஸ் பண்ணி நீங்க அது எல்லாமே பண்ணிட்டுருக்கீங்க? அப்பேலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரெடிஷ்னலான ஒரு டூல்னா அது Photoshop தான். ப்ளஸ் வந்து Adobe Illustrator. இந்த 2யும் கம்பைன் பண்ணி பண்ணும்போது தான் அந்த மூவி போர்ஷன்றதே வருது. இத தாண்டி நெறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஆனா, இது மேண்டட்டரியா இந்த 2 சாஃப்ட்வேர் தான் கலந்து பண்றதா இருக்கும். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் வந்து நீங்க வந்து இதுக்காக பண்ணுவீங்கல்ல, டைப்போ பண்றதுக்காக பண்ணுவீங்கல்ல. ஸோ டைப்போ அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு ஆமா. அது அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் மாரி இருக்கும் அது. ஸோ எனக்கு வந்து நான் போஸ்டர்ஸ் பார்த்த வரைக்கும் என்ன அட்ராக்ட் பண்றது வந்து இந்த டைப்போ தான். ஸோ அந்த டைப்போ பத்தி கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றீங்களா? ஏன்னா அது எப்படி எனக்கு ஏன்னா ஜென்யூனா எனக்கே அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு எப்படி அது டைப்போ டெவலப் பண்ணுவீங்க? இந்த மாரி எடுத்துட்டு போலாம் அப்படின்றது. ஏன்னா எனக்கு மத்த போஸ்டர்ஸ் கூட நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணி இது பண்ணலாம். ஏன்னா ஹீரோவோட சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்றத பார்த்து அதுக்கேத்த மாரி பண்ணிடலாம். பட் அதோட டைப்போ தான் அந்த மூவியோட ஒரு டோனே எடுத்துட்டு வரும் இல்லைங்களா? அந்த டைப்போ எனக்கு எப்படின்னு சொல்லுங்க? கண்டிப்பா. இது வந்து அ
டைரக்டரோட காலா தான் இருக்கும் மோஸ்ட்லி. அவங்கட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி, என்னென்ன மாரியான விஷயங்கள் வந்து டைட்டில்ல இருக்கணும், என்ன கலர்ல இருக்கணும், என்ன 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 மாரியான ஸ்டைல்ஸ்ல இருக்கணும், இப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு, கதைய நம்ம ஃபுல்லா வந்து கேட்டுட்டு, ஸோ அந்த கதையோட ஃப்ளேவர அப்படியே வந்து எக்ஸாக்ட்டா காட்டுற மாரி இருக்கணும் அந்த டைட்டில். நம்ம ஓவர் டூவும் பண்ணிறக்கூடாது. நம்ம காட்டுற விஷயம் வந்து டைட்டில்ல ஒண்ண காட்டிட்டு, போஸ்டர்ல ஒண்ணு காட்டும்போது மிஸ்மேட்ச் ஆகும். இந்த மாரியான விஷயங்கள் நெறையா இருக்கு. ஸோ ஃபுல்லி வந்து இந்த பிராண்டோட லோகோவா தான் அது இருக்கும். ஸோ நீங்க அத வந்து அப்போ நீங்க ஒரு மூவி அப்படின்றது நீங்க பிராண்டிங்கா கன்சிடர் பண்றீங்க கரெக்ட்டா? கண்டிப்பா. ஸோ பிராண்டோட லோகோ எப்படியோ அதே மாரி தான் நீங்க சொல்றது வந்து பப்ளிசிட்டி ஐ மீன் டிசைனிங்கோட டைப்போ அப்படின்ற மாரி போஸ்டரோட டைப்போ. எனக்கு இது ஒரு புது ஒரு டைமென்ஷன வந்து இது ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. ஸோ நான் இதுவரைக்கும் அந்த மாரி யோசிச்சதே இல்ல. ஸோ டைப்போ எப்படி ப்ரோ அது நீங்க வந்து இல்லஸ்ட்ரேட் பண்ணுவீங்களா? இல்ல அதுல ஏன்னா ஃபோட்டோஷாப் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு இல்லஸ்ட்ரேஷனும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி நீங்க அந்த டைப்போவ எடுத்துட்டு வருவீங்க அத? நார்மல் ட்ரெடிஷனலா நம்ம பேஸ் ஸ்கெட்ச் மாரி தான். லோகோ டிசைன்ல என்ன ப்ராசஸ் இருக்குமோ அந்த மாரி தான். நம்ம ஸ்கெட்ச் பண்ணி ரஃப் ஸ்கெட்ச் ஸோ பண்ணி அதுதான் ஏன்னா இங்க நெறைய பேருக்கு அந்த ப்ராசஸ் தெரியாது. ஸோ அந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமா? ஸ்கெட்ச் பண்ணி பென்சில்ல சும்மா வரைஞ்சுட்டு, நம்மளே வந்து ஒரு 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 4, 5 ரஃப் ஸ்கெட்ச் பண்றோம். பண்ணிட்டு, அத நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிட்டு, இத பண்ணா கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு, அத வந்து சும்மா ரஃப்பா ஒரு டிசைனா ரெடி பண்ணிட்டு, Photoshopலயோ இல்ல இல்லஸ்ட்ரேட்டர்லயோ ரெடி பண்ணிட்டு, அத டைரக்டருக்கு காட்டும்போது, இந்த டோன்ல போகப்போகுது அப்படின்னு அவங்கட்ட ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு, அத மறுபடியும் வந்துட்டு எக்ஸாக்ட்டா நம்ம என்ன டோன்ல வேணும், 3Dல வேணுமா? இல்ல 2Dல வேணுமா? இந்த மாரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு, நம்ம அத எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இதில இன்னொன்னு இருக்கு. இந்த டைப்போ அப்படின்ற விஷயத்துக்குள்ளேயே ஜஸ்ட் யூசிங் ஃபாண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி பண்றாங்கல்ல. லைக் வெஸ்டர்ன் மீடியாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப மினிமலிஸ்ட்டா வெறும் ஃபாண்ட்ட மட்டுமே டைட்டிலா வச்சிருப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்தியன் சினிமாஸ்ன்னு ஜென்ரலாவே சொல்லாம, இந்தியன் சினிமாஸ்ல தான் இந்த டைப்போக்கான ஒர்க் நெறைய இருக்க மாரி நான் ஃபீல் பண்றேன். பட் ஃபாரின்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளா டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுக்கு அங்க இருக்க வெஸ்டர்ன் மீடியால இருக்கிற டைப்போஸ்க்கும், இங்க இருக்கிற டைப்போக்கும் டிஃபரன்ஸா என்ன நீங்க பார்க்குறீங்க? டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு சிம்பிளா இருக்கோ, அந்த அளவுக்கு ஈஸியா மெமரபிளா இருக்கும். நம்ம ஓவர் டூ பண்ணும்போது, ஈஸியா வந்து ஆடியன்ஸ்க்கு ரெகக்னைசபிளா இல்ல அப்படின்னா, அது வந்து ஃபெயிலியர்ன்னு தான் நான் சொல்லுவேன். எந்த அளவுக்கு சிம்பிளா கொண்டு போறோமோ, அதுதான் பிராண்டிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன் நான். சிம்பிளா ஆடியன்ஸ்க்கு ஈஸியா ரெகக்னைஸ் பண்ற மாரி இருக்கணும். ஏதாவது ஒரு அந்த மாரி சிம்பிளா நீங்க பண்ணதுன்ட்டு இல்ல. நீங்க நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. இது ரொம்ப இவ்ளோ சூப்பரா இருக்கு அப்டின்ட்டு. அந்த மாரி ஏதாவது ஒரு மூவியோட டைட்டில் சொல்ல முடியுமா? இது வந்து டிசைனா நல்ல டிசைன். எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரைட்னா டைட்டில் டிசைன்ல பிரேமமோடது. ஆக்சுவலி அத பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டர்ஃப்ளையோட ஷேப் மாரியே இருக்கும். ப்ளஸ் வந்து பிரேமமோட இதுவும் அதில எக்ஸாக்ட்டா வந்திருக்கும். ப்ளஸ் வந்து இன்னொன்னு எனக்கு பிடிச்சது என்னன்னா, அஞ்சான் படத்தோட டைட்டில். சூர்யாவோட கண்ணு மாதிரியே அஞ்சான்றது வந்திருக்கும். கரெக்ட். அதுவும் பார்த்துருக்கேன். அண்ட் வந்து கத்தியோடது வந்து ஒரு ஒரு நியூ எக்ஸ்பெரிமெண்ட்டா தமிழ் சினிமால பண்ணாங்க. எல்லா டைட்டிலுமே நேரா வந்துட்டுருக்கும். ஒரு ஹாரிசான்டலா அது ஹாரிசான்டலா வெர்டிகலா இது இருக்கும். மட்டும் வெர்டிகலா ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல வந்திருக்கும். அத ஜாப்பனீஸ் ஃபாண்ட் யூஸ் பண்ற மாரி யூஸ் ஜாப்பனீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டைல்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து எனக்கு ஆல் டைம் ஃபேவரைட் இந்த 3மே. இதே வெஸ்டர்ன் மீடியா அப்டின்னா நீங்க டக்குன்னு சொல்லணும்னா அதுக்கு என்ன மாரி ரெஃபரன்ஸஸ் சொல்லலாம் நீங்க? வெஸ்டர்ன் மீடியான்றப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ டைட்டானிக் சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு. நார்மல் டெக்ஸ்ட்டு தான் இருக்கும். அதில வந்து அந்த படத்துன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு போஸ்டர் தான் உங்களுக்கு ஞாபகமே வரும். அந்த கப்பல்ல 2 பேரும் கைய நீட்டிட்டு இருக்க மாரி இருக்கும். அப்டி இல்ல அப்டின்னா, இன்னொன்னு அந்த ஃபேஸ் மட்டும் அந்த ஆப்போசிட்ல இருப்பாங்க. அந்த டைட்டானிக்கோட அங்கேயும் வந்து அந்த கை நிக்கிறது சின்னதா வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சிம்பிளா அத பெருசா பிராண்ட் பண்ண முடியும்னு பார்ப்பாங்க. ஓகே. சிம்பிளா இருக்கும். டிசைன் பார்க்கும்போது ரொம்பவே சிம்ப்ளஸ்ட்டா இருக்கும். அத வந்து பெருசா பிராண்ட் பண்ணுவாங்க. ஸோ, இப்போ ஒரு டிசைன் நீங்க ஒரு ப்ராசஸ் ஒரு மூவிக்குள்ள போறீங்க அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மூவி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் டிசைனிங்குள்ள வருவாங்க. ஆர் எல்ஸ் பூஜைக்கு டைம்லயே வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேஸ் ஸ்கெட்ச்க்கு. அங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க பப்ளிசிட்டி டிசைன் வரைக்கும் போகுது. ஸோ, பப்ளிசிட்டி டிசைன் வந்து நான் ஒரு படத்துல ஒர்க் பண்ணதோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்டி இருக்கும் அப்டின்னா, அப்பப்போ எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து டிசைனருக்கு போயிட்டே இருக்கும். அவங்க டிசைன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ, அதோட டைம் ஃப்ரேம் என்ன இருக்கும்? லைக் ஒரு மூவிக்கு நீங்க வந்து நம்ம ஒர்க் பண்றோம் அப்டின்னா, அதோட எவ்வளோ மந்த்ஸ் ஆர் இயர்ஸ்ல இருக்கும். அண்ட் டைப்போலருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து தான டிசைன்ஸ் வரும். அந்த போஸ்டர்ஸ்லேருந்து அது எப்படி? ஏன்னா, முன்னாடியெல்லாம் ஒரு ஒரு 5, 10 இயர்ஸ் முன்னாடி வந்து அந்த போஸ்டர் வந்து பெருசா இருந்திருக்காது. பட் ஆனா, இப்போ போஸ்டர் ரிலீஸ் ஈவென்ட்ன்றதே ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷனா நம்மளுக்கு வந்து போகுது இல்லைங்களா? ஸோ அது எப்படி நீங்க வந்து அந்த டைம் ஃப்ரேம் சொல்லுங்க. அட் த சேம் டைம் இந்த போஸ்டர் செலிப்ரேஷன் பத்தியும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. இது எண்ட் ஆஃப் த டே வந்து டைரக்டர் அண்ட் அந்த படத்தோட டீமோட காலா தான் இருக்கும்.
இப்போ ஒரு சில டைரக்டர் வந்து ப்ரீ பிளான்டாவே இருப்பாங்க. அவங்க வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து எண்ட் வரைக்கும் எப்படி வந்து படத்த நம்ம வெளிய காட்டப் போறோம். அந்த மார்க்கெட்டிங் பிளான் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல் படத்த பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சத்தமில்லாம படத்த எடுத்து முடிச்சுட்டு, எண்டுல வந்துட்டு அவங்க படத்தோட ப்ரமோஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது பேஸ்ட் ஆன் அந்த டீம பொறுத்தது தான். ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சாரோட மூவி, இல்ல அஜித் சாரோட மூவி வருது அப்டின்னா, அங்க வந்து ஸ்டார்ட்டிங்கே நம்ம வந்து குடுத்தாகணும். இல்ல அது வந்து அது இப்போ அது குடுக்கலனா, அதுவே வந்து ஏன் அப்டேட் வரல அப்டின்ற மாரி பிரச்சனை போகும். ஸோ அந்த அப்டேட்ஸ் அங்கருந்து உங்களுக்கு இருக்கு. அதே ஒரு சின்ன படம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன்னா நான் சித்தாலயே பார்க்கும்போது, மூவி ரிலீஸ் டைம்ல தான் அத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாரி 2 கான்ட்ராடிக்டரியா இருக்கு அப்டின்னும்போது, ஸோ இதுக்கு எவ்வளோ டைம் உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆகும்? இதுக்கு எவ்வளோ டைம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? இங்க இப்ப சின்ன படங்கள்னு எடுத்துட்டா, இங்க உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். உங்களால வந்து ஈஸியா கம்ஃபர்டபுளா டிசைன் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து டெட்லைன்ஸ் இருக்காது. நீங்க ஒரு டெட்லைன அனௌன்ஸ் பண்ணிட்டு, அந்த டெட்லைனுக்காக நீங்க ஒர்க் பண்ற மாரி இருக்காது. நீங்க ப்ராப்பரா ரிலாக்ஸ்டா ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு, அது நல்ல அவுட் வந்த பின்னாடி, அத அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ற மாரி இருக்கும். இப்போ பெரிய படங்கள்னு வரும்போது, அவங்களுக்கான பிளான்ஸ் வேற மாரி இருக்கும். இந்த டைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணணும், சாங் ரிலீஸ் பண்ணணும், படம் இந்த டேட்ல ரிலீஸ் பண்ண போறோம்னு முன்னாடியே ஃபிக்ஸ் ஆயிருப்பாங்க. இந்த மாரியான நெறையா பவுண்டரீஸ் அந்த காம்ப்ளக்ஸிட்டி நெறைய நெறைய இருக்கும். இப்படி இருக்கும்போது அந்த ப்ரெஷரும் அதிகமா இருக்கும். ஆம் ஆடியன்ஸ் என்ன இத வந்து தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடுமோ! அப்டின்ற பயமும் நெறைய இருக்கும். ஸோ மூவி அது புரியுது ப்ரோ. ஸோ டைம் ஃப்ரேமா சொல்லணும்னா எவ்வளோ மந்த்ஸ் எடுக்கும் உங்களுக்கு ஒரு மூவிக்கு ஒர்க் பண்றீங்க அப்டின்னா? மூவிக்கு வந்து அ பேஸ்ட் ஆன் ரெக்யர்மென்ட் தான். இப்போ வந்து அவங்க ஒரு படம்னு எடுத்துக்கிட்டா, அது ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் தான் பண்ண போறேன். இந்த ஒரு போஸ்டர் வச்சு தான் ஹோல் படத்த நான் பிராண்ட் பண்ண போறேன். அப்டின்னும் இருப்பாங்க. அதுக்கு வந்து ரொம்ப நமக்கு கம்மியான டைமே போதும். இதே வந்து பெரிய படமா இருக்கு. நான் வந்து நெறைய டிசைன்ஸ் நான் வந்து காட்டணும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நான் வந்து காட்டணும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் நான் காட்டணும். இப்படின்ற மாரி இருக்கும்போது, நமக்கு வந்து ஒர்க்கே கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது அப் டூ வந்து ஃப்ரம் ஸ்டார்ட்டிங்லேருந்து ஆரம்பிக்கிறோன்னா, படம் எண்டு வரைக்கும். அதாவது நமக்கே தெரியும். ஒரு படம் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ரிலீஸ் வரைக்கும் ஒரு 8 மந்த்ஸ் டைம் எடுக்கலாம். ஒரு 10 மந்த்ஸ் எடுக்கலாம். ஒரு 2 இயர்ஸ் எடுக்கலாம். இந்த மாரி அவங்க பேஸ்ட் ஆன் புரொடக்ஷன் டைமிங் தான். ஸோ இப்போ அ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு இப்ப நம்ம டிராகன் ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா? ஸோ டிராகன் ரிலீஸ் ஆகறதுக்கு முன்னாடி, எங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த செகண்ட் ஹால்ஃப் பத்தி போஸ்டர்ஸே இருந்திருக்காது. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அந்த காலேஜோடது மட்டுமே வைப் மட்டுமே குடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், எங்கேயுமே காலேஜ் போர்ஷனோட போஸ்டரே வந்திருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட் ஹாஃப் போர்ஷனே வந்திருக்கும். லைக் அதாவது அவரோட ஸ்ட்ரகிள் பண்ற மாரி அந்த மாரி போஸ்டர்ஸ். ஸோ இது எல்லாமே முன்னாடியே ப்ரீ பிளான் ப்ரீ பண்ணிடுவீங்களா அது? பிளான்டு தான். இது வந்து என்ன காட்டணும், என்ன காட்டக்கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு விக்ரம் மூவி எடுத்துக்கோங்க. இங்க வந்து ரோலெக்ஸ் இருக்காருன்னு நம்ம முன்னாடியே காட்டியிருந்தோம்னா, போஸ்டர்ல காட்டியிருந்தோம்னா, அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்டே இருந்திருக்காது. இவங்க படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நாள் மட்டும் சூர்யாவோட ஹாஃப் ஃபேஸ் மட்டும் போட்டு, சூர்யான்னு போட்டு கொஸ்டின் மார்க் மாரி போட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆடியன்ஸ டெம்ப்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான். முன்னாடியே அத ஓப்பன் அப் பண்ணிறக்கூடாது. ஒரு ஒரு மாஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அவங்க என்னன்னா, ஒரு ஒரு கிஃப்ட் இருக்குன்னா, அத ராப் பண்ணி அழகா பிரசன்ட் பண்றது தான் ஒரு போஸ்டர் டிசைனரோட வேல. அந்த மாரி தான் இந்த படத்துக்கு. ஸோ ஒரு மூவி போஸ்டர் டிசைன் பண்றோம் அப்டின்னா, அதில இதுதான் கலர் டோனா போகணும். இந்த லேஅவுட்ஸ் தான் இருக்கணும். லைக் அப்டின்ற டிசிஷன் எப்படி உங்களால அத எடுக்க முடியுது? இல்ல இது நீங்க முன்னாடியே சொன்னீங்க டைரக்டரோட டிஸ்கஸ் பண்றீங்க அப்டின்ட்டு. அண்ட் அது அப்டி இல்லாம நீங்க ரெஃபரன்ஸஸா நீங்க கொஞ்சம் குடுப்பீங்கல்ல. இதெல்லாம் இருக்கலாம் அப்டின்ட்டு. ஸோ அந்த கிரியேட்டிவ் மைண்ட் செட் நம்ம வளர்த்துக்கணும் அப்டின்னா, லைக் அதுக்கு நம்ம என்னலாம் பண்ணணும் ஆக்சுவலா? அதுக்கு நம்ம நெறைய படங்களோட போஸ்டர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்து, நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, இது எப்படிலாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, அப்படின்ற மாரியான விஷயங்கள வந்து நம்ம பார்த்து கேதர் பண்ணி, நமக்கு அந்த விசுவல் நாலேட்ஜ நம்ம நெறைய வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கிட்ட பின்னாடி தான் நமக்கும் அது மாரி பண்ணணுன்ற ஒரு ஸ்டாண்டர்ட்ஸே ஃபிக்ஸ் ஆகும். ஸோ நீங்க சொல்றது புரியுது. அப்டி நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, இந்த மாரி பண்ணணும் அப்டின்ட்டு. அப்டி பண்றதுக்கான ஒரு இப்போ நான் இப்போ போஸ்டர் டிசைனர் ஆகணும் அப்டின்ற மாரி இருக்கேன் அப்டின்னா, நான் எங்கேருந்து போய் அந்த ரெஃபரன்ஸஸ் எடுக்கிறது? அண்ட் அத வந்து இப்டி தான் பண்ணியிருக்காங்க அப்டின்றத நான் கத்துக்கிறதுனா எப்டி கத்துக்க முடியும்? இப்போ பப்ளிசிட்டி டிசைனர் அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டூல் நாலேட்ஜ்ன்றது வந்து கண்டிப்பா தெரிஞ்சாகணும். மேஜரா நம்ம டூல் யூஸ் பண்றது என்னன்னா, Photoshop அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர் தான். இத கம்பைன் பண்ணி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பெட்டர் அவுட்புட்ஸ் கிடைக்கும். ஆ இத தவிர்த்து நெறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அது வந்து மேண்டட்டரி இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த 2 சாஃப்ட்வேர்ஸ் நல்லா கத்துக்கிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு புடிச்ச ஃபேன் மேட்ஸ் டிசைன்ஸ் இந்த மாரியான டிசைன்ஸ் வந்து ரெப்ளிகேட் பண்றது. இந்த மாரி சின்ன சின்னதா ஃபன்னா நீங்க லேர்ன் பண்றது. நீங்க சோசியல் மீடியால போட்டுட்டே இருக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்க
உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் டீம்ஸ் இருக்கலாம். இல்ல நீங்க டைரக்ட்டா அந்த மாரியான டீம்ஸ் கிட்ட போய் அப்ரோச் பண்ணி, அவங்க கூட கொலாபரேட் பண்ணி எப்படி வொர்க் ஆகுறது? ஆக்டர்ஸ எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? எப்படி டிசைன்ஸ வந்து ப்ராப்பரா ஸ்கெட்ச்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு எப்படி கத்துக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரியான இடங்கள்ல போய் கத்துக்கிட்டு, நீங்க கன்சிஸ்டன்ட்டா போட்டுட்டு இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டிசைன்ஸ் வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ் கிட்ட ரீச் ஆகும். ஸோ இங்க எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன வருது அப்படின்னா, இப்போ ஒரு டிசைனரா இருக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு டூல் நாலேட்ஜ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? அத தாண்டி இப்போ நீங்க வந்து நம்ப தான் டிசைன் பண்றோம் அப்படின்னா, ஃபோட்டோஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம போய் நீங்க கேட்குறீங்கல்ல. ஸோ அப்போ அவனுக்கு வந்து கேமரா நாலேட்ஜ்லேருந்து லைட்டிங் நாலேட்ஜ்லாம் வளர்த்துக்கணும். நீங்க சொல்றது. ஸோ இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, மொதல்ல இங்க நெறைய பேருக்கு வந்து அது நம்பளோட ஒர்க்குன்றதே அங்க நெறைய பேருக்கு தெரியல. லைக் இப்போ போய் நம்ம போஸ்டர்ஸ்க்கு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதே நம்ம ஒர்க் இல்ல அப்படின்னு நெறைய பேருக்கு நெனைக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த மாரி இருக்கும்போது இது எல்லாம் நம்ம தான் ஹேண்டில் பண்ணுவோம். லைக் நம்ப அப்படின்றது இன் சென்ஸ் பப்ளிசிட்டி டிசைனர்ஸ் இல்ல போஸ்டர் டிசைனர்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா, அது என்னென்னலாம் இருக்கு அதுக்குள்ள? இந்த போஸ்டர் டிசைன் இந்த பப்ளிசிட்டி டிசைன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃப்ரம் டைரக்டர் கூட டிஸ்கஷன். அவங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்கலாம். ஓப்பன் மைண்டடா கூட இருக்கலாம். அவங்க கூட உட்காந்து ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு, அங்கேருந்து ரெஃபரன்ஸஸ் கலெக்ட் பண்றது. அவங்களுக்கு புடிச்ச ரெஃபரன்ஸா இருக்கட்டும், அவங்க ஷோ பண்ணுவாங்க. இல்லன்னா நமக்கு இந்த படத்துக்கு என்ன ரெஃபரன்ஸ் ஒர்க் ஆகும்ன்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு சில கலெக்ட் பண்ணி காட்டுறது. இந்த மாரி கம்பைன் பண்ணி கொலாப் பண்ணி பண்ணும்போது, ஒரு நியூ ஐடியாஸ் வரும். அந்த ஐடியாஸ ஸ்கெட்ச் பண்ணிட்டு காட்டும்போது, அவங்க வந்து டைரக்டர் அப்ரூவ் குடுப்பாங்க. டைரக்டர் அப்ரூவ் குடுத்த அந்த ஐடியாஸ எடுத்துட்டு போயி, டைரக்டர், ஃபோட்டோகிராஃபர், நம்ம இந்த 3 பேரும் சேர்ந்து இன்கேஸ் ஆர்ட் டைரக்டர் கூட தேவைப்படலாம். இந்த மாரியான இடத்துல. செட்ஸ் நம்ம ஆர்டிஃபிஷியலா செட்ஸ் போடுறோம் அப்படின்னா, ஆர்ட் டைரக்டர் தேவைப்படலாம். இப்படி இருக்கும்போது, இங்க டிஸ்கஷன் வச்சுட்டு, இங்க இருந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகும். ஃபோட்டோ ஷூட்ல எப்படின்னா, அம் ஆக்டர்ஸ எப்படி ஹேண்டில் பண்றது? என்ன லைட்டிங்கில உங்களுக்கு ஃபோட்டோ வேணும்? இந்த மாரியான விஷயங்கள வந்து நீங்க ப்ராப்பரா வொர்க் பண்ணி, அங்க எக்ஸிக்யூட் பண்ற மாரி இருக்கும். என்னென்ன காஸ்டியூம்ஸ்ல நீங்க எடுக்கணும்? எந்த காஸ்டியூம்ல என்ன லைட்டிங்கில வேணும்? இப்படியான இதெல்லாம் நீங்க ஷெட்யூல் பண்ணி, நீங்க அத டக்கு டக்குன்னு ஃபோட்டோ ஷூட் பண்ணி, எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு, அத வந்து டிசைன் டேபிளுக்கு எடுத்துட்டு வரணும். டிசைன் டேபிள்ல வச்சு நம்ம எடுத்துட்டு வந்த விஷயத்த, நம்ம பிளான் பண்ணத ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அங்க மெயின் டிசைன்ஸ் முடிஞ்சிரும். இதுதான் படத்தோட மெயின் டிசைன் சொல்லி டைரக்டர்ட்ட போய் அப்ரூவல் வாங்கிட்டு வந்து நின்றும். இதுக்கப்புறமா இருக்கிறது தான் பப்ளிசிட்டிக்கான ஒர்க்ஸ் நெறையா இருக்கும். இங்க வந்து சின்ன சின்ன டிக்கெட்ஸ்ல இருந்து பெரிய பெரிய பேனர்ஸ் வரைக்கும், பில்போர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து சேம் டிசைன மல்டிபிள் சைஸஸ்ல மாத்துற மாரி இருக்கும். மல்டிபிள் சைஸஸ்ல மாத்தி படத்தோட எல்லா பிராண்டிங்குமே பண்ற மாரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க. ஆடியோ லான்ச்சோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா, கையளவு தான் இருக்கும். சின்ன சைஸ் தான் இருக்கும். அதே இத வந்து துபாய்ல இருக்க புர்ஜ் கலிஃபால அவங்க ஷோ பண்ண போறாங்கன்னா, நம்ம அந்த சைஸ்ல மாத்துற மாரி இருக்கும். ம், ம், ம். எல்லாமே வந்து இந்த அடாப்டேஷன் ப்ராசஸ்ல இருக்கும். ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஆர்ட் டைரக்டர் தேவைப்படும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இங்க ஒரு நெறைய பேருக்கு இருக்க டவுட் ஒண்ணு இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா போஸ்டர் அப்படின்றது வந்து எல்லாமே நீங்க தானே பண்ண போறீங்க. அது எந்த லைட்டிங்ல லைக் ஒரு ஒரு ஒயிட் பேக்கிரவுண்டோ இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு பிளாக்ல அந்த மாரி எடுத்துட்டு, அத நம்ம கட் அவுட் பண்ணி தானே எங்கேயுமே யூஸ் பண்ண போறாங்க டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? லைக் இப்போ ஏன் ஏன் அங்க ஆர்ட் டைரக்டர் தேவைப்படுது? இங்க எல்லாமே வந்து கட் அவுட் பண்ணி பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்கள் வந்து படத்துல மட்டும் தான் அது ஒரிஜினாலிட்டியா கிடைக்கும். அந்த படத்துல யூஸ் பண்ற செட்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டீஸ் அது மட்டும் தான் நம்ம ஒரிஜினலா கிடைக்கும். அது வந்து நமக்கு கூகுள்லயோ எங்கேயுமே வந்து எக்ஸாக்ட்டா கிடைக்காது. ஸோ, அத வந்து ரீகிரியேட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த ஆர்ட் டைரக்டர் நமக்கு தேவைப்படுறாங்க. ஸோ அப்படி நீங்க சொல்ற ஏதாவது ஒரு டக்குன்னு ஞாபகம் வர மாரி ஒரு டிசைன்னா நீங்க அது என்ன ஒரு ரெஃபரன்ஸ் குடுப்பீங்க? இந்த ஜெகமே தந்திரம் ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து செட் மாரி தான் வச்சிருப்போம். எல்லாமே ஒரிஜினாலிட்டியா இருக்கும். எங்கேயுமே கூகுள்ல இருந்து எடுத்தது. இப்ப நம்ம கூகுள்ல எடுக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் லைட்டிங்ஸ்ல இருக்கும். அண்ட் ரெசல்யூஷன்ஸும் மாறும் இல்லைங்களா? ரெசல்யூஷன்ஸும் வரும். ஸோ, நமக்கு தேவையான எக்ஸாக்ட்டா என்ன டிசைன் எதிர்பார்க்குறோமோ, அது நம்ம கைக்கு வந்து நிக்காது. ம், ம், ம். ஸோ, இந்த மாரியான விஷயங்களுக்கு மத்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களும் நமக்கு தேவைப்படுவாங்க. அதாவது ஆர்ட் டைரக்டரா இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃபர்ஸா இருக்கட்டும், இந்த மாரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க தேவைப்படுவாங்க. இது இது நீங்க சொல்றப்ப எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, பிகிலோட போஸ்டர். ஸோ பிகிலோட போஸ்டர் வந்து பிகில். பிகில். ஃபுல்லி வந்து அது மார்க்கெட் அந்த செட்டு மீன் தானே. அது மார்க்கெட்ட வந்து மீன் ஃபுல்லா செட் பண்ணிட்டு அத எடுத்துப்பாங்க. ஸோ ஃபுல் லைட்டிங் வந்து ப்ராப்பரா அத ரெடி பண்ணி அது அது ஆக்சுவலா அது வந்து நிஜமான ஃபோட்டோ. லைக் என்ன அப்டின்னா, அ ராய ராயப்பன் அவர ராயப்பனையும், பிகிலையும்
கம்பைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா விஷுவலா அங்க தான் எடுத்திருப்பாங்க. ஆமா. ஸோ மேக்கப் மட்டும் மாத்திட்டு வந்து 2 ஃபோட்டோ வந்து கம்பைன் பண்ணியிருப்பாங்க. சேம் லைட்டிங்ல, சேம் செட்டப்ல அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ நான் எனக்கு அது டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ எங்கேயோ ஒண்ணு இருக்கே அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்லி பெரிய படங்களுக்கு பட்ஜெட் இருக்க படங்களுக்கு அத பண்ணிடுவாங்க. பட்ஜெட் இல்லாத படங்களுக்கு, சின்ன படங்களுக்கு வந்து கட் பண்ணி இருக்கிறத வச்சு பண்ற மாரி இருக்கும். ஒரு சில போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாங்கோட ஸ்க்ரீன் கிராப் மாரி எடுத்து பண்ணுவாங்கல்ல. லைக் ஸ்க்ரீன் கிராப் இன் த சென்ஸ் அங்கேயும் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. லைவ் ஸ்டில்ஸ். ஸோ அந்த போஸ்டருக்கும் இந்த போஸ்டர்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? இது வந்து அ எக்ஸ்டர்னலா ஃபோட்டோ ஷூட் பண்றது வந்து, அந்த லைவ் எமோஷன்ஸ் வந்து அது எக்ஸாக்ட்டா கிடைக்குமான்றது தெர்ல. ஆக்சுவலா ஷூட் பண்ணும்போது எடுக்கிற ஸ்டில்ஸ் வந்து ரொம்பவே லைவா இருக்கும். எமோஷன்ஸ அப்படியே கேரி பண்ணும். ஸோ இந்த போஸ்டர்ஸ் எங்க யூஸ் பண்ணலாம்? இது எங்க யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க. லைக் நான் சொல்றது லைவா எடுக்கிற ஃபோட்டோவோட போஸ்டர்ஸ் எங்க யூஸ் பண்ணலாம்? இல்ல இந்த மாரி ஃபோட்டோ ஷூட் பண்றது வந்து இதுக்கு இது இது இத இங்க யூஸ் பண்ணா கரெக்ட்டா வராது அப்படின்னு சொன்னோம்னா எத சொல்லுவீங்க? மோஸ்ட்லி கமர்ஷியல் மூவிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய், அஜித் படங்கள் இந்த மாரி பார்த்தீங்கன்னா, அங்க வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணி பண்றது வந்து ரொம்பவே எப்படி சொல்றது? ஃப்ளேவர வந்து நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுற மாரி இருக்கும். ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியா என்னோட அ தலைவன பார்றா எப்படி இருக்கார்றா! அப்படின்ற அளவுக்கு இருக்கும். இதே வந்து ஒரு 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 விடுதலை, ராம் சாரோட மூவிஸ் இந்த மாரி ஒரு 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 கல்ட் பேஸ்டான மூவிஸ்லாம் இருக்கும்ல. அந்த அந்த மாரியான படங்களுக்கெல்லாம் ரொம்பவே லைவா காட்டும்போது, எக்ஸாக்ட்டா என்ன இருக்கோ அது அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகும். கரெக்ட். அதே மாரி வந்து இந்த போஸ்டர் வந்து நான் பூம் ஆனதுன்னு சொல்லிட்டு நான் நான் நினைக்கிறது, இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்டின்னா, சர்க்கார்லேருந்து தான் போஸ்டர்ஸ்க்கான கிரேஸ் வந்து டெவலப் ஆச்சுன்ற மாரி எனக்கு தோணுது. என்ன கேட்டா கத்தி சொல்லுவேன். கத்தியில வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரியல் ஃபேஸ காட்டாம, ஒரு பேப்பர் ஷேட்ல காட்டியிருப்பாங்க. நான் எப்படி பார்த்தேன் அப்டின்னா, அந்த சர்க்காரோட அந்த ஃபோட்டோ ஷூட்டோட லீக் வந்து ரிலீஸ் லீக் ஆச்சு. வந்துருந்துச்சு. ஆமா. ரோல்ஸ் சைட்ல இருக்க பின்னாடி மாரி ரோல்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ் ராய்ஸ் இருக்க மாரி. ஸோ அங்க இருந்து தான் அந்த ஏன்னா அது பார்த்துட்டு போஸ்டருக்காக வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் அந்த போஸ்டர்ன்ற கல்ச்சர் வந்து எனக்கு அங்க இருந்து தான் டெவலப் ஆச்சோ அப்டின்ற மாரி எனக்கு ஒரு தோணுது. ஆமா. அதுதான் அந்த பூமான பீரியட் அதுதான். ஸோ அங்கருந்து தானே அதுக்கடுத்து எல்லாமே போஸ்டர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியா இப்ப எப்படி ஆடியோ லான்ச் வந்து ஒரு பெரிய ஃபங்ஷனா மாறுச்சோ, ஸோ அங்க தான் மாறுச்சு. ஸோ அதுதான் வந்து நான் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். அண்ட் முன்னாடி வந்து டிசைனருக்கு வந்து அந்த அந்த அளவுக்கு ஒரு டிசைனர்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்களான்னே தெரியாது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எந்த படத்துக்கு யாரு பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இப்போ விஜய் படத்துக்கு இவர் பண்றாரா அப்படின்னா, அவர்ட்ட போய் அவர தொல்ல பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப வரும்? எப்ப வரும்ன்னு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எனக்கு ஒரு பெர்சனல் கொஸ்டின் ஒண்ணு இருக்கு. ஒய் போஸ்டர்காரன்? எனக்கு திடீர்னு பார்க்கும்போது யார்ரா போஸ்டர் நம்ம எங்க ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாரி இருந்துச்சு. அதுக்கடுத்து தான் தெரியுது, ஓ! விஜய் வந்து மாத்திட்டாரு. அப்படின்ற மாரி அதுக்கடுத்து நீங்க போட்டிருந்த அந்த ஸ்லைடு கரோசல் பார்த்தேன். ஸோ ஒய் போஸ்டர்காரன்? போஸ்டர்காரன். இப்போ இண்டஸ்ட்ரியில இப்போ சினிமா இண்டஸ்ட்ரின்னு ஆயிடுச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்ன்ற பேர்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாருமே ஜாம்பவானா இருக்காங்க. இதுக்கு நடுவுல நம்மளும் ஒரு விஜய்ன்னு தூக்கிட்டு போய் நின்னோம்னா, நம்ம ஸ்டாண்டர்டா தெரிய மாட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் மாத்துனது. போஸ்டர்காரன்றது வந்து ஒரு கொஞ்சம் ஆ ரூட்டடாவும் இருந்த மாரி எனக்கு தோணுச்சு. அதுதான் நான் கேட்கணும்னு நெனச்சேன். ஏன்னா இப்படி சப்போஸ் இப்படி சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா, அத டோட்டலா அ இப்படி யோசிக்கலாம், அந்த மாரி பண்ணலாம், இந்த மாரி பண்ணலாம்னு சொல்லிட்டு டோட்டலா அது ஒரு ஜோனே வேற மாரி போகும். டக்குன்னு பார்க்கும்போது போஸ்டர்காரன். அது ஒரே ஸ்பார்க்ல நின்டுச்சு. அது இப்போ இதுக்கு அடுத்து எப்போ சொன்னாலுமே அந்த வேர்ட் வந்து அது அப்படியே ரூட்டடா ஈஸியா ஈஸியா கேப்சர். ரெகக்னைஸ் பண்ற மாரி இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு பண்ற அந்த பிராண்டிங்க நீங்க அத உங்களுக்கு பண்ணிக்கிட்டீங்க. பட் ஆனா சூப்பரா இருந்துச்சு ப்ரோ அந்த நேம். அது டக்குன்னு பார்த்தோனே எனக்கு ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஞாபகமே வராதுல்ல. இப்ப ஏன் கட்ஸ் காஃபி ஸ்டுடியோன்னு சொன்னாலே நெறைய பேருக்கு டக்குன்னு வராது. பட் ஆனா அந்த போஸ்டர்காரன் அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அது. அது போஸ்டர் மேன், போஸ்டர் காய் இப்படின்னு பார்க்கும்போது ரூட்டடா இருக்குன்னு சொல்லிட்டு நான் மதுரை. என்ன மதுரைக்காரன் மதுரைக்காரன்னு கூப்பிடுவாங்க. நான் மதுரைய தூக்கிட்டு போஸ்டர சொருகிட்டேன். முடிஞ்சுச்சு. சூப்பர் ப்ரோ. அண்ட் இந்த விஷயம் நெறைய இடத்துல கேட்டுருப்பாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. ஸோ வாட் யூ திங்க் ஆன் ஏஐ? அண்ட் இப்போ ChatGPT 4 வந்து போஸ்டர் டிசைனிங்லேருந்து தம்ப்நெயில் டிசைனிங் வரைக்கும் எல்லாமே குடுக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வாட் யூ திங்க் ஆஃப் த ஏஐ அண்ட் அது அடுத்து எங்க போய் நிக்கும் அப்படின்னு நெனைக்கிறீங்க அது? இந்த ஏஐன்றது வந்து டிசைனர்ஸ் எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க. டிசைனர்ஸ்ன்னு இல்ல, மோஸ்ட் ஆஃப் த ஃபீல்ட்ஸ்ல அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு சாபக்கேடு, ஒரு சாபம் ஸ்ட்ராங்கா நோன்னு சொல்லுவேன். ஏஐ அப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன பொறுத்தளவுக்கு என்ட்ட கேட்டீங்கன்னா, அது ஒரு சூப்பர் பவர்ன்னு நான் சொல்லுவேன். எக்ஸாக்ட்டா ப்ரோ சிம்பிள் நானும் நெறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன் ப்ரோ. இப்ப நம்ம Photoshop 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போமா? கட் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்?
இப்ப என்ன பண்றோம்? ஒரே ஒரு கிளிக்கு. அதுவே சூப்பரா பண்ணிடுது. நம்ம கூட அவ்வளோ பண்ண மாட்டோம். நம்ம அது மெனக்கெடுதல் அங்க வேலை மிச்சமாகுது அங்க. ஸோ நம்ம வந்து கிரியேட்டிவா யோசிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து அங்க டெவலப் ஆகுதுல்ல. இது இப்படி பண்ணலாமா? இத இன்னும் பண்ணலாமா? அப்படின்ட்டு. அது சிம்பிள் தான் ப்ரோ. நம்ம முன்னாடி காலத்தில பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட்மேட்ல பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கட்அவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கட்அவுட்ஸா இருந்தாலுமே அத வந்து ஹேண்ட்மேட்ல பெயிண்ட் பண்ணி, அத ஒரு 2 நாள், 3 நாள்லேருந்து 1 வாரம் வரைக்கும் கூட ஆகலாம். ஒரு தலைவரோட ரஜினியோட பெரிய கட்அவுட் வைக்க போறோம் அப்டின்னா, அவங்க ஃபுல்லா உட்காந்து ஹேண்ட்மேட்ல வரைஞ்சு, அத எக்ஸாக்ட்டா பண்ணி கொண்டு வருவாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில பிரிண்டிங், ஃப்ளெக்ஸ், பேனர் அந்த மாரி வருது. இப்படி வரும்போது காஸ்ட்டும் கட் ஆகுது. பிளஸ் வந்து வேலை நேரமும் கட் ஆகுது. இது இது இந்த இடத்துல வந்து இங்க பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தவங்க டிஜிட்டலா கன்வெர்ட் ஆனவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. கரெக்ட், அப்படியே நான் இது மட்டும் தான் பண்ணுவேன்றவங்க அப்படியே ஃபேட் அவுட் ஆயிட்டாங்க. இங்க வந்து ஒரு விஷயத்த டைரக்ட் பண்றதுக்கு ஆள் வேணும். கரெக்ட். ஜஸ்ட் அது ஒரு கம்ப்யூட்டர் தான். டைரக்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ஆள் இருந்துட்டே இருக்கணும். இப்ப ChatGPTல தம்ப்நெயில் டிசைனிங் வருது அப்படின்னாலும், அது என்ன வேணுன்றத நம்ம ப்ராம்ப்டிங் நம்ம பண்ணணும்ல. ஸோ அந்த அடுத்து நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம எப்படி ப்ராம்ப்ட்ல நம்ம ஸ்ட்ராங் ஆயி நம்ம ஒர்க் தனியா குடுக்கணுன்ட்டு. இப்ப என்னன்னா, நீங்க இப்படி கூட சொல்லலாமே, இப்போ Photoshop டூலா நம்ம பேசினோம் அப்படின்னா, அ லேயர் பேலன்ஸ் பண்றது, இல்ல லேயர் பிளெண்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இது ஒரு வேற கலர்ல இருக்கும். அது வேற கலர்ல இருக்கும். லேயர்ஸ பிளெண்ட் பண்ணிட்டு இருந்துச்சுல்ல. அது எல்லாமே நம்ம மேனுவலா பண்ணிட்டு இருந்தோம். அது ஆப்ஷனா வந்திருக்கும்போது ஆக்சுவலா அதுவே ஏஐ தான். மிஷின் லேர்னிங் தான் அது எல்லாமே. அண்ட் அத வந்து ஏஐன்னு சொல்லாம அது அது ஒரு ஃபீச்சரா கொண்டு வந்துட்டு, டக்குன்னு ஏஐன்ன உடனே இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படின்றது பயப்படுறாங்க ரொம்ப. அது ஏதாச்சும் பண்ணிடுமோ, நம்ம தொழிலே கெடுத்துருமோ அப்படி யோசிக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அந்த மைண்ட் செட்லேருந்து வெளிய வந்தா தான் அது என்னன்னு ஆக்சுவலா புரியும். ஸோ அதுதான் சரி உங்ககிட்ட இது ஒரு கொஸ்டின் த்ரோ பண்ணுவோம் அப்டின்ட்டு. ஸோ அதுதான் நான் நினைக்கிறது நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லணும் அப்டின்னா, இப்போ யாருக்கெல்லாம் அந்த ஸ்கில் மேல ஸ்ட்ராங்கான பிலீஃப் இருக்கோ, இல்ல ஸ்ட்ராங்கான ஒரு புரிதல் இருக்கோ, அவங்களுக்கு ஏஐன்றது வந்து பெருசா இல்ல. அது எப்படி வச்சு நம்ம ஒர்க்க வந்து ஃப்ரீ இப்டி வச்சுக்கலாமே. நீங்க ஒரு போஸ்டர் பண்றீங்க. 2 டேஸ் பண்ண வேண்டிய போஸ்டர் 1 டேல பண்ணிட்டீங்க அப்டின்னா, இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கும். இன்னொரு போஸ்டர் பண்ணி டபுள் த பேமெண்ட் வாங்கிட்டு போயிடலாம். அது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு டூல் தான். நீங்க Photoshop ஒரு டூல் மாரி, Illustrator ஒரு டூல் மாரி, ஏஐ ஒரு டூல் தான். நீங்க அந்த டூல்ல தான் ஒர்க் பண்ண போறீங்க. உங்களுக்கு வந்து ஆக்சுவலி உங்களுக்கு டிசைன்னா என்னன்றது விஷுவலா உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். நீங்க ஒரு டீ கடைக்கு போறீங்க, இல்ல ஒரு கஃபேக்கு போறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மெனு கார்டு குடுக்குறாங்க. நான் பார்க்கும்போது மத்தவங்க பார்த்தாங்கன்னா, அதில என்ன ஃபுட் இருக்கு, என்ன பிரைஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க. நான் எடுத்தோனே டிசைன தான் பார்ப்பேன். நானும் ப்ரோ. அது ஒரு சாபக்கேடா என்னன்னு தெரியல. படம் போட்டா, ஐய்யயோ! என்ன இது சிங்கிள் ஃப்ரேம் எதுவும் மிஸ் ஆகுது. அதுதான் அதுக்கு நம்மளுக்கு வந்துருது அது. வந்துருது. நம்ம வந்து விஷுவலா நம்ம அங்க ஃபிக்ஸ் ஆயிட்டோம். ஸோ இந்த மாரி தான். நம்ம வந்து விஷுவலா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம். நம்ம எந்த டூல்ல பண்ண சொன்னாலும் நம்ம பொழச்சுக்குவோம். ஆ அது கரெக்ட் தான். ஏன்னா, இப்போ அப்படி சொல்லணும்னா, நான் வந்து ப்ரீமியர் ப்ரோல பண்ணிட்டுருந்தேன். என் எடிட்டர்ஸ் எல்லாம் ஹையர் பண்றவங்க எல்லாம் ப்ரீமியர்ல வருவாங்க. அவங்கள ஒரே வாரத்தில எஃப்சிபி ஷிப் பண்ண வைப்பேன். பட் ஆனா எஃப்சிபி ஷிப் பண்ண உடனே, அங்க சூப்பரா பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, அந்த டூல் வந்து அவ்வளோ சஃபிஷியன்ட்டா அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ, அது பண்றதுக்கான ஒரு டூலா இருக்கு. பட் ப்ரீமியர்ல பண்ணலாம். முடியாதுன்ட்டு சொல்லல. இங்க லைக் எப்படின்னா, அங்க ஒரு 2 ஹவர்ஸ் பண்ண வேண்டிய ஒர்க் இங்க 15 மினிட்ஸ் டூ 20 மினிட்ஸ்ல பண்ணும்போது, அவங்களோட புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகுது. அண்ட் அவங்க யோசிக்கிற ஸ்கில் வந்து டெவலப் ஆகுது. ஸோ அந்த மாரி ஏஐ அப்படின்றது Photoshopல போய் நீங்க வெறும் ஃபோட்டோ கட் பண்ணி லேயர் பிளெண்ட் பண்றதுக்கு பதிலா, இங்க போட்டீங்கன்னா ஒரு இன்னொன்னு ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம அதுல எடுக்கலாம் இல்லைங்களா? ஏஐ போட்டு. ஸோ இப்போ ஒரு ஃபிகர் இருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஸ்கெட்சிங். அந்த ஸ்கெட்சிங்க்கு ஏஐ யூஸ் பண்ணலாம்ல? ஸ்கெட்சிங்க்கு வந்து ஏஐ யூஸ் பண்ணலாம். மீன்ஸ் எப்படி சொல்றது? அது ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து அது நம்ம மைண்ட்லேருந்து போறது. கதைய நம்ம கேட்டுருக்கோம். எல்லாமே விஷுவல் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளா அந்த இடத்துல நம்ம டைரக்ட் பண்றோம். இந்த விஷயத்த நம்ம காட்னா, இது டெம்ப்டிங்கா இருக்கும் அப்படின்றது. அந்த ஸ்கெட்சிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மைண்ட்லேருந்து போறது. அந்த ஸ்கெட்சிங்க ஆனா ஏஐலும் பண்ணலாம். இல்ல நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வரையறீங்கல்ல, ஆ. அத வந்து நீங்க ஏஐயா கன்வெர்ட் பண்ணி இன்னும் காமிக்கும்போது, டைரக்டருக்கு இன்னும் ஒரு ஒரு பெனிஃபிட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுதானே. ஸ்கெட்ச வந்து நம்ம ரஃப் ஸ்கெட்ச்சா பண்ணிட்டு, அது ஏஐல போடும்போது, அது ஆக்சுவல் இமேஜா கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். யாஹ்! ஆல்மோஸ்ட் அது போஸ்டராவே காட்டும்போது, ஓகே நல்லா இருக்கே! இப்படியே போலாம் அப்படின்னு எப்படி சொல்றது? ஈஸியா அப்ரூவல் வாங்குறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஆகுது இல்லைங்களா? ஸோ அதுதான் நான் என்கிட்ட கேட்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்லும்போது, ஆமால்ல, கரெக்ட் இல்ல அப்படின்ருவாங்க. பட் ஆனா அவங்க இருக்கும்போது ஜெனரலைஸ்டா யோசிக்கிறாங்க. ஸோ அதுதான் உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுறலாம் அப்படின்ட்டு. அண்ட் நீங்க இப்போ கரண்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஏஐ டூல்ஸ்னா என்னென்ன அது அது இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைனருக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இப்போ கரண்ட்டா இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மிட்ஜர்னி, ChatGPT, ஆ ஃப்ரீபிக்கும் இப்போ நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரியான ஏஐஸ் ப்ளஸ் வந்து ஐடியோகிராம்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டா இருக்கட்டும். அண்ட் அந்த வெப்சைட் என்ன பண்ணும் ப்ரோ? ஏன்னா நீங்க சொன்ன மிட்ஜர்னி, ChatGPTலாம் எனக்கு தெரியும்.
ஐடியோகிராம்ன்றது எதுக்கு? ஐடியோகிராம்ன்றது பேசிக்கா இது மாரி தான். ப்ளஸ் ப்ராம்ப்ட் குடுத்து, இமேஜ் ஜெனரேட் பண்ணி, மிட்ஜர்னி பண்றது தான். மிட்ஜர்னி, ஃப்ரீபிக் எல்லாமே பண்றது தான். அதுவும் பண்ணுது. அதில கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டீஸ் நான் பார்த்தேன். வேற ஏதாவதுனா இந்த மாரி ஏதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு டூல் இருந்திருக்கும். அந்த அந்த ஏஐ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்ல, அந்த மாரி? ஸ்பெசிஃபிக்கா இருந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்ல இன்பில்டா இருக்க ஜெனரேட்டிவ் ஃபில் தான். ஆ. ஃபுல்லி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது அதுதான். அத வந்து மோஸ்ட்லி வந்து கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க எல்லாருமே. அந்த கிராக் வெர்ஷன ஸ்கிப் பண்ணிட்டு, ஒரிஜினல் வெர்ஷன் வாங்குனீங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. அது வந்து உங்களோட ஒர்க் ஃப்ளோவ இன்னுமே அதிகப்படுத்தும். ஜெனரேட்டிவ் ஃபில் வந்து அதில இருக்கு. சூப்பராவே இருக்கு. நானும் பெய்ட் யூசர் தான். ஒன்ஸ் நானும் கொஞ்ச நாள் கிராக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் தான். அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஒன்ஸ் நான் ஆஃபீஸ்லாம் கமெண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் போய் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி பார்க்கும்போது, இவ்வளோ நாள் இதுக்கா நம்ம வந்து கிராக் யூஸ் பண்ணிட்டுருந்தோம் அப்படின்ட்டு இருக்கு. பட் ஆனா சீரியஸா யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இல்லாம ஒன் டைம் மாடலா குடுத்தா நல்லாருக்கும். அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மந்த்லி மந்த்லி காசு கட்டுறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. போஸ்டர்ஸ் டிசைன் பண்றதுக்கு ஃபோட்டோஷாப்பும், டைப்போ டிசைன் பண்றதுக்கு வந்து இல்லஸ்ட்ரேஷனும் பண்றீங்க. சம்டைம்ஸ் வந்து எலமெண்ட்ஸ் எதுவும் தேவைப்படுதுன்னா, நம்ம இல்லஸ்ட்ரேட்டர்லேயே வந்து வெக்டார் எலமெண்ட்ஸ் எடுக்கிற மாரி இருக்கும். நீங்க வேற ஏதாவது வெப்சைட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணீங்களா? லைக் வெக்டார்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கோ, இல்ல எலமெண்ட் டவுன்லோட் பண்றதுக்கோ அந்த மாரி? மோஸ்ட்லி என்வாட்டோ எலமெண்ட்ஸ், ஃப்ரீபிக், ம். ஐஸ்டாக், ஷட்டர்ஸ்டாக். எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டாவே சொல்றீங்களே! ஃப்ரீ ஆமா பிக் ப்ரோ. தாண்டி. உங்களுக்கு பெரிய காசு வருதுல்ல வெளிய இருந்து. அது கரெக்ட் தான். அண்ட் ஏதாவது ஃப்ரீயா இப்போதைக்கு ஒரு அப்கமிங் பெர்சன்ஸ்க்கு வந்து சொல்லணும் அப்டின்னா, ஒரு ஃப்ரீ ஸ்டாக் இமேஜஸ் வேணும்னா, அன்ஸ்பிளாஷ் யூஸ் பண்ணி பாருங்க. அது ஒரு பெட்டர் ஆப்ஷன். அன்ஸ்பிளாஷ் நெறைய பேருக்கு தெரியாது. என்னோட ஃபேவரைட் இதுவே வந்து அன்ஸ்பிளாஷ் தான் ஃபோட்டோஸ்க்கு. நான் நடுவுல வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி நான் வந்து இந்த மேனிபுலேஷன் பண்ணி வீடியோ அந்த போஸ்டர்ஸ் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கு எடுக்கணும்னா அன்ஸ்பிளாஷ் தான். அன்ஸ்பிளாஷ்ல தான் சரியான ஃபோட்டோஸ் இருக்கும். ஆனா நெறைய பேருக்கு அது தெரியாது. அது நல்ல பக்கா குவாலிட்டில இருக்கும் அது. அத தாண்டி வேற ஏதாவது எலமெண்ட்டா இல்ல நீங்க ஃபோட்டோஷாப்ல 3டி எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? ஆ ஆக்சுவலா அது வந்து 3டி ஆர்டிஸ்ட்ட குடுத்துட்டு, அங்க எலிமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு, அத எடுத்து இதில யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ நீங்க வந்து பட் ஆனா அது 3டி ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து 3டியா லைக் ஒரு டிஎம்ஜி ஃபைல் மாரி சொல்றீங்க. பிஎன்ஜியாவோ, ஜேபெக்காவோ தான் யூஸ் பண்ணிப்பேன். என்னன்னா, ஆக்சுவலா படத்தில ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு ஆக்சுவல் செட்ல எடுத்திருப்பாங்க. நம்ம ஃபோட்டோ ஷூட்லயும் அத யூஸ் எடுக்க முடியாது. ஒரு பெரிய செட் இருக்குன்னா, அந்த செட்ட வந்து ரீகிரியேட் பண்ணணும்னா 3டில தான் பண்ண முடியும். ஓ! நீங்க அத அப்படியே 3டியாவே ரீகிரியேட் பண்றீங்க. ரீகிரியேட் பண்ணிட்டு அத எடுத்து யூஸ் பண்ற மாரி இருக்கும். பட் ஆனா நீங்க அத 3டியா எடுக்கும்போது லைட்டா ட்வீக் பண்ணணும், லெஃப்ட், ரைட் மாத்தணும் அப்படின்னா, அப்போ ஒரு வாட்டியும் நீங்க வந்து அதுக்கு போயிட்டுருக்கும் இல்லைங்களா? ஸோ பிஎன்ஜி யூஸ் பண்ணணும்னு இல்ல சொன்னீங்கல்ல. எக்ஸாக்ட்டா நம்ம ஸ்கெட்ச் குடுத்துருவோம். எனக்கு இந்த ஆங்கிள்ல, இந்த லைட்டிங்ல வேணும். ப்ரீ பிளான்டா இருக்கும்ல. அதனால நமக்கு பிரச்சனை இல்ல. ஸோ நீங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கூட நீங்க கனெக்டடா இருக்கீங்க ஒரு போஸ்டர் பண்றதுக்கு? லைக் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தாண்டி வேற எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கூட கனெக்டடா ஏன்னா இப்ப நீங்க வந்து 3டி சொல்றீங்க. ஸோ 3டி ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அந்த மாரி வேற யார் யார் இருக்காங்க ப்ரோ? இதில வந்து அ டிஜிட்டல் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஆ ஓகே. டிஜிட்டல் ஆர்டிஸ்ட், 3டி ஆர்டிஸ்ட், அப்புறம் வந்து டைட்டில் டிசைனர் இருப்பாங்க. அவங்களும் சேம் தான். பட் அவங்களும் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் மாரி தான். ம், ம். ப்ளஸ் வந்து ஜூனியர்ஸ் இருப்பாங்க. இதுக்குள்ள வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அந்த பிசினஸ் ரிலேட்டடா இருக்கவங்க சேல்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜர் இந்த மாரி இருப்பாங்க. ஸோ இப்போ மூவின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டிசைனிங்குள்ள இவ்ளோ டீம் இருக்கு. அண்ட் இது இல்லாம நீங்க 3டி சிஜி ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து நீங்க தனியா நீங்க வந்து வேணும் எலமெண்ட்ஸ் வேணுன்றது. அது தேவைப்பட்டா அங்க போற மாரி இருக்கும். அத இப்போ தா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து, என்னோட போஸ்டர் வந்து ஃபுல்லி டிஜிட்டல் ஆர்ட் ஆர்ட் மாரி தான் இருக்கணும். ஆர்ட் மாரி என்னோட போஸ்டர் இருக்கணும். அப்படி இருக்கும்போது, நம்ம அத பிளான் பண்ணணும். என்ன மாரியான ஆர்ட் ஸ்டைல் வேணும்? அதுக்கு யாரு ஒர்க் ஆவாங்க? அப்படின்னு சொல்லிட்டு வெளிய இருக்க ஃப்ரீலான்சர நம்ம ஹையர் பண்ற மாரி இருக்கும். நீங்க இந்த பட்டாசோட போஸ்டர் பார்த்துருக்கீங்க. அது ஒரே ஒரு கலர்ஃபுல்லா ஒரு வைப்ரன்ட்டா இருக்கும். ஸோ நீங்க அது வந்து ஆக்சுவலா டிஜிட்டல் ஆர்ட் கரெக்ட்டுங்களா? ஆல்மோஸ்ட் அந்த மாரி தான். யாரா இருந்தாலுமே எவ்ளோ பெரிய கிரியேட்டிவ் பெர்சன்ஸாவே இருந்தாலுமே, கிரியேட்டிவ் பிளாக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும். உங்களுக்கும் நடக்கலாம். எனக்கும் நடந்திருக்கு. ஸோ அந்த மாரி கிரியேட்டிவ் பிளாக் இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு பெரிய படத்துக்கு நீங்க கமிட் ஆகுறீங்க அப்படின்னா, நல்லா கிரியேட்டிவா இருக்கும். என்னைக்கு நம்ம வந்து பெரிய படத்துக்கோ, இல்ல பெரிய ப்ராஜெக்ட்டோ சைன் பண்றோமோ, நம்ம அப்படியே லாக் ஆகி என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. எனக்கெல்லாம் அந்த மாரி ஆயிருக்கு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கும். லேக்ஸ் கணக்குல வந்து எல்லாம் பேசியிருப்போம். எல்லாம் ஓகே ஆயி அக்ரீமெண்ட் சைன் பண்ணி பேமெண்ட் ரிசீவ் ஆகும். பிளாக் ஆயிடும். என்ன இப்போ பண்ண போறோம்? என்ன அப்படின்ற மாரி. ஸோ அந்த கிரியேட்டிவ் பிளாக்லேருந்து நீங்க எப்படி வெளில வருவீங்க? இல்ல கிரியேட்டிவ் பிளாக்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அது ஆக்சுவலி சொல்லப்போனா என்ன பொறுத்த அளவுக்கு கிரியேட்டிவ் பிளாக்ன்றது ஒரு செல்ஃப் டவுட்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சைன் பண்றோம்னா, நம்மள நம்பி இவ்வளோ பெருசா குடுக்குறாங்க. நம்மளால இது பண்ண முடியுமா? அப்படின்ற செல்ஃப் டவுட் வந்து நமக்கு நெறைய வந்துரும். இப்படி வந்த உடனே நமக்கு சுத்தமா எதுவுமே மண்டைக்குள்ள ஓடாது. அப்படியே லாக் ஆகி உட்காந்துருவோம். டோட்டலா கட் பண்ணிட்டு, என்ன கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு எமர்ஜென்சியா இருக்கு. எனக்கு வந்து ஒரு 2, 3 டேஸ்ல வேணும் அப்படின்னாங்கன்னா, ஒரு ஹால்ஃப் டேவா கட் பண்ணிருவேன். ஹால்ஃப் டேவா கட் பண்ணிட்டு, ஃபுல்லா வந்து அவே போயிருவேன்.
டேபிள்லேயே உட்கார மாட்டேன். போயிட்டு ஜஸ்ட் நம்ம தியேட்டருக்கு போறதா இருக்கட்டும், பசங்க கூட போய் கிரிக்கெட் விளையாடுறதா இருக்கட்டும், ஃபுல் ஃபன் ஆக்டிவிட்டி. அந்த சைடு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு, கம்ப்ளீட்டா வேற சைடு போயிட்டு மறுபடியும் வந்து உட்காரும்போது ஃபுல் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அங்கருந்து நம்ம ஆரம்பிக்கணும். நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, நானும் இதே தான் பண்ணுவேன். வெளிலலாம் போகாம ஜஸ்ட் ரேண்டமா படம் பார்க்க ஆரம்பிக்கிறது. இல்ல அப்டின்னா ஃபோன்ல வந்து யாருக்குனா ஃபோன் பேசிட்டு இருக்கிறது. அந்த அந்த அத பத்தி இருக்குன்றத மறக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு, அதுக்கடுத்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். பட் அந்த த அந்த ஒரு பிளாக்கேஜ் இருக்கும் இல்லைங்களா அது. அது எல்லா கிரியேட்டிவ் பெர்சனுக்கும் இருக்கும். ஸோ நீங்க வந்து நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வந்து எந்த ப்ராஜெக்ட் நீங்க பண்ணும்போது இந்த மாரி பிளாக் வந்து ஐயோ! அப்டின்ற மாரி நீங்க ஃபீல் பண்ண ப்ராஜெக்ட்னா எப்டி? தெலுங்குல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். நீ தாரே நீ கதான்னு சொல்லிட்டு. அந்த இதுக்கு வந்து டைட்டில் டிசைன் ஃபிக்ஸ் பண்ணணும். டைட்டில் டிசைன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேல போயிட்டே இருக்கு. ஸோ டைட்டில் டிசைன் இன் த சென்ஸ் டைப்போ சொல்றீங்க. டைப்போ ஓகே. படத்தோட லோகோ அந்த டிசைன் போயிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட்ல ஓகே இது இப்படியே விட்டோம்னா, நம்மளால கண்டிப்பா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணிட்டு, நான் இதுவரைக்கும் சோலோவா படத்துக்கு தியேட்டருக்கு போனதே கிடையாது. கண்ண மூடிட்டு போய் உட்காந்துட்டேன் தியேட்டர்ல. உட்காந்து படம் பார்த்துட்டு, வந்துட்டு மறுபடியும் பசங்க கூட போய் கிரிக்கெட் நைட் ஃபுல்லா கிரிக்கெட் விளையாடிட்டு, அடுத்த நாள் வந்து உட்காந்தேன் ஃப்ரெஷ்ஷா உட்காந்தேன். அ அப்பதான் யோசிச்சேன். ஓகே உன்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு. அதனால தான் அங்கருந்து தேடி வந்து உனக்கு ப்ராஜெக்ட் குடுத்துருக்காங்க. உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நானே நான் சொல்லிட்டு உட்காந்து பண்ண ஆரம்பிச்சு, வித்தின் ஹால்ஃப் டேலயே அத முடிச்சுட்டேன். 1 மந்த்ல இழுத்துட்டு இருந்த வேலைய அந்த ஒரு பிரேக் எடுத்துட்டு பண்ணும்போது டக்குன்னு முடிக்க முடிக்க முடியுது. புரொடக்டிவிட்டி அதிகமாகுது அந்த இடத்துல. பிளாக் முடிஞ்சு. கிரியேட்டிவ் பெர்சன்ஸ் இங்க வந்து நம்ம என்ன லாஸ்ட்டா நம்ம சொல்லலாம் அப்டின்னா, கிரியேட்டிவ் பெர்சன்ஸ்க்கு பிரேக் கம்பல்சரியா தேவை. ஏன்னா நம்ம வந்து நம்பளுக்கு வந்து எங்கேயுமே டெட்லைன்ஸ் இருக்கும். பட் ஆனா வொர்க்கிங் டைமிங் ஹவர்ஸ் இருக்காது. இதுதான் ஃபிக்ஸட் ஹவர்ஸ். ஸோ நம்ப எல்லா டைமும் வொர்க் பண்றதுனால மேபி அந்த பிளாக்கேஜ் இருக்கலாம் அப்டின்னு நெனைக்கிறேன் நானு. நம்ம மோஸ்ட்லி வந்து நைட்ல ஒர்க் பண்ணா தான் நல்லாருக்கும். டேல ஃபுல்லா தூங்கிட்டு இருப்போம். டேல வந்து கால்ஸ் மேனேஜ் டேல வந்து புரொடக்டிவிட்டியே இருக்காது ப்ரோ. நான் டேல வந்து எதுவுமே பண்ண மாட்டேன். அண்ட் ஈவன் ஆஃபீஸ் டைமிங் இருந்தாலும் நான் வொர்க் பண்ற டைம் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணி 6 மணிக்கு மேல தனியா என் ரூம்குள்ள தான். நான் எடிட் பண்ணணும் அப்டின்னா, எல்லாம் வச்சுரு 6 மணிக்கு மேல பார்த்துக்கிறேன் அப்டின்னு. எனக்கு எல்லாம் அந்த ஒரு டீம் கூட உட்காந்து எடிட் பண்ணும்போது எனக்கு அப்டியே ஜோன் அவுட் ஆயிடுவேன். எனக்கு வராது. அது ஏன்னே தெரியல. ஸோ நீங்க வந்து டீம் கூட டிஸ்கஸ் பண்ணி பண்ணும்போது, நீங்க அப்டி இல்ல ஒரு சில ப்ராஜெக்ட் பண்ணும்போது தனியா பண்ணுவீங்களா? மோஸ்ட்லி நான் தனியா தான் பண்ணுவேன். எனக்கு வந்து டீம்னு எப்ப தேவைப்படுவாங்கன்னா, அ அந்த ப்ராஜெக்ட்டோட எண்ட் பீரியட்ல தான். அந்த மல்டிபிள் சைஸஸ்ல பண்ணும்போது, அது பெரிய ஒர்க்கா இருக்கும். அது சிங்கிள் ஹேண்டடா பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாரி இடத்துல தான் டீம் தேவைப்படுவாங்க. மோஸ்ட்லி தனியா இருக்கிறதுனால நான் என்ன நானே மேனேஜ் பண்ணிப்பேன். ஸோ இங்க இன்னொரு ஒரு டீம் விஷயம் வரும்போது நான் ஒண்ணு கேட்கணும். மத்த இப்ப எடிட்டர்ஸ்க்கு அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. கேமராமேனுக்கு அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. டைரக்டர்ஸ்க்கு இருப்பாங்க. ஸோ டிசைனர்ஸ்க்கு அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்களா? இப்போ டிசைனர்ஸ்ன்றவங்க வந்து ஒரு பப்ளிசிட்டி டிசைனர் ஒரு படத்துக்கு பண்றாங்கன்னா, அவரு மட்டுமே அந்த படத்துக்கு எல்லா டிசைன்ஸும் பண்ண மாட்டாங்க. அவரு பண்ணக்கூடிய விஷயம் வந்து, அந்த படத்தோட ஃபேஸ கிரியேட் பண்றதா மட்டும் தான் இருக்கும். அந்த படத்தோட ஃபேஸ் அப்படின்றது அந்த போஸ்டர நான் சொல்றேன். அந்த போஸ்டர வந்து கிரியேட் பண்ணிட்டு, அத வந்து மல்டிபிள் சைஸஸ்ல பிராண்ட் பண்ணணும். இப்போ ரோட் சைட்ல நம்ம பஸ்ல பிரிண்ட் பண்ணி ஒட்டியிருப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல ஒட்டியிருப்பாங்க. இந்த மாரியான மல்டிபிள் சைஸஸ்ல இருக்கும். இந்த மாரியான விஷயங்கள் வந்து பெரிய டிசைனர்ஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இத ஜூனியர்ஸ்ட்ட குடுத்துட்டு அத பண்ண வைப்பாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்போ ஒரு பெரிய டிசைன் ஏஜென்சி அப்படி எடுத்துக்கிட்டீங்க. ஒரு பெரிய டிசைனர் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் இருப்பாரு. அவர் கீழ வந்து டைட்டில் டிசைனர் இருப்பார். டைட்டில் டிசைனுக்குன்னு தனி பீப்பிள்ஸே இருப்பாங்க. ஸ்பெஷலைஸ்டா அவங்க இருப்பாங்க. பிளஸ் வந்து அவங்களுக்கு கீழ ஒரு ஜூனியர்ஸ் இருப்பாங்க. பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட்ட பொறுத்து. இப்போ ஒரு பெரிய படம் வருது, ரொம்ப பெரிய படம் வருது அப்படின்னா, அவங்களுக்கு கீழ ஒரு 15 பேர் கீழ ஒர்க் பண்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. இது ஓகே தான் ப்ரோ. இப்போ நீங்க எவ்வளோ பேருக்கு வந்து உங்க கிட்ட அசிஸ்டன்ட்ஸா இருக்காங்க? இல்ல நீங்க யார்கிட்டனா அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? நான் இதுவரைக்கும் எந்த டிசைனர்ஸ் கீழயும் ஒர்க் பண்ணது கிடையாது. எனக்கு கீழ இப்போ வந்து 2 ஜூனியர்ஸ் இருக்காங்க. அவங்க கூட தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்க நெக்ஸ்ட்டு நான் கேட்கணும்னு நெனச்ச கொஸ்டினே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. லைக் அபௌட் த டிசைன் ஏஜென்சி அண்ட் அபௌட் த ஃப்ரீலான்சர்ஸ். ஸோ இப்போ வந்து டிசைனர்ஸ் அப்படின்றம்போது, டிசைன் ஏஜென்சிக்குள்ள போய் டிசைன் வர்றதும் இருக்கு. ஃப்ரீலான்ஸ் டிசைனர்ஸும் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கான டிஃபரன்ஸ் என்ன? அண்ட் நீங்க இதுல யாரு? அப்படின்ற மாரி எனக்கு நான் ஃப்ரீலான்சர் தான். ஆனா டிசைன் ஏஜென்சியா கன்வெர்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணியிருக்க ஃப்ரீலான்சர். புரியுது. நீங்க எங்க இருக்கீங்கன்றது புரியுது. ஏன்னா நானும் அங்க தான் இப்ப லாக் ஆயிருக்கேன். நம்ம இப்படி இருக்கும்போது, அ பேமெண்ட்ஸ் நமக்கு வந்து பெருசா கிடைக்காது. லைக் ஃப்ரீலான்ஸா சொல்றீங்களா? ஃப்ரீலான்ஸா பண்ணும்போது. அவங்க வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. சின்ன பையன் தானே, உனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு? இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ன்னு தாண்டி இவ்வளோ காசு எதுக்கு உனக்கு? அப்படின்ற மைண்ட் செட்ல தான் நம்மட்ட வருவாங்க. நம்மட்ட வர்றதுக்கு காரணமே அவங்க பட்ஜெட்ட கட் பண்ணணுன்றது தான்.
ஸோ நம்ம இதே டிசைன் ஏஜென்சி அப்ரோச் பண்ணும்போது, நம்மளுக்கு தேவையான பட்ஜெட் கரெக்ட்டா வந்துரும். ப்ளஸ் அக்ரீமெண்ட்ல இருந்து எல்லா ப்ராசஸும் ப்ராப்பரா வரும். ஸோ இப்போ டிசைன் ஏஜென்சிக்கும், டிசைனருக்கும் நீங்க வந்து இப்ப பேமெண்ட் வைஸ் நீங்க ஒரு டிஃபரன்ஸ் குடுத்தீங்க. பட் ஆக்சுவலா அங்க 2 பேர்ல அது டிசைன் ஏஜென்சிலயும், ஃப்ரீலான்ஸ் டிசைனருக்கும் என்ன டிஃபரன்ஸஸ் இருக்கு? சேம் ப்ராசஸ் தான். இங்க வந்து மல்டிபிள் ஃபீல்ட்ல வந்து டிசைன் ஏஜென்சில இருப்பாங்க. இங்க ஃப்ரீலான்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் டிசைனர் இருப்பான். அவன் வந்து எல்லாத்தையும் போட்டு இழுத்து போட்டு வேலை பார்க்கணும். இங்க வந்து ஏஜென்சின்னு போயிட்டோன்னா, உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி டைம் இருக்கும். நீங்க ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல மட்டும் தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. இதே வந்து ஃப்ரீலான்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, 24/7 நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாரி அவைலபிலிட்டி இருக்கு. ப்ளஸ் வந்து காஸ்ட் கட்டிங்கும் இருக்கு. இங்க ஏஜென்சின்னு போகும்போது அவங்க ஸ்டாண்டர்டான பிரைஸ் இருக்கும். இங்க டிசைனர்ஸ்ன்னு வரும்போது நெகோஷியேட் பண்ணிப்பாங்க. புரியுது. ஸோ, அ டிசைனர்ஸ்ன்றவங்க அவங்கள ஒரு ஏஜென்சியா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவல் ஏஜென்சியா ப்ரொஜெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க அவ்வளோதான். ஸோ இங்க எனக்கு இன்னொரு ஒரு கொஸ்டின் இருக்கு. லைக் எனக்கு வந்து டிசைன் பண்ண தெரியும். பட் நான் வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணணுமா? இல்ல இதே மாரி ஏஜென்சில போய் நான் வந்து ஜாப்‌க்கு போய் பிளேஸ் ஆகலாமா? ஸோ அண்ட் இன்னொரு ஒரு கொஸ்டின் இதில நான் ஆட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அண்ட் அது என்ன அப்டின்னா, இது பண்ணலாமான்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா? அண்ட் யாரு வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம்? யார் வந்து டிசைன் ஏஜென்சிக்கு போலாம்? இந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா ஃப்ரீலான்ஸ் வந்துராதீங்க. இது நீங்க ஏஜென்சிலயே போய் வந்து பண்ணிக்கோங்க. இல்ல இது இருக்கா? நீங்க தைரியமா ஃப்ரீலான்ஸ் வரலாம். அந்த மாரி ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லணும் அப்டின்னா என்ன பெட்டரா இருக்கும்? அப்படி பார்த்தீங்கன்னா 2டே விஷயம் தான். நீங்க ஒரு ஒரு டிசைனரா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து டிசைன் பண்ண தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீட் வந்து என்னன்னா, ஃபினான்ஷியல் நீட் அண்ட் ஸ்கில் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் நெறைய விஷயங்கள் எனக்கு தெரியுது. எனக்கு வந்து ஃபினான்ஷியலாவும் நான் ஸ்டேபிளா இருக்கேன். நான் வந்து ரிஸ்க் எடுக்க எனக்கு தயா ரெடியா இருக்கேன் அப்படின்னா, நீங்க தாராளமா ஃப்ரீலான்ஸ் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிட்டு ஏன்னா, உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலா வந்து இந்த மந்த் வந்து உங்களுக்கு அதிக காசு வரலாம். அடுத்த மாசம் வந்து காசு வராம போகலாம். அதுக்கு அடுத்த மாசமும் வராம போகலாம். ஸோ, இதில வந்து அந்த ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்க முடியாது. இது வந்து ஃபுல்லி வந்து பிசினஸ் மாடலா போயிரும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருக்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸும் அப்ஸ்கில் பண்ணணும். உங்களுக்கு உங்களுக்கு உங்கள விட அதிகமான ஸ்கில் வச்சிருக்கவங்க கீழ போய் நீங்க வொர்க் பண்ணணும். அப்படின்ற ஒரு ஆசைலாம் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கண்டிப்பா 9 to 5 தான் போய் ஆகணும். ஸோ நீங்க சொல்றது வந்து ஒரு அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, கோயிங் வித் த ஏஜென்சி வந்து பெட்டர்ன்றீங்க. ஸோ இப்போ ஏஜென்சில இப்போ ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ நான் ஃப்ரீலான்ஸா ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்னா, இந்த செக் பாக்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரீலான்சிங் அப்டின்னா நீங்க ஆப்வியஸ்லி ஒரு ஏஜென்சில வொர்க் பண்றீங்க. உங்க ஒரு 9 to 5 பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கண்ண மூடிட்டு டிசைன் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க இங்கேருந்து ஒரு ஏஜென்சியா கன்வெர்ட் பண்றீங்கன்னா, ஒரு நீச்சலே தெரியாம கடலுக்குள்ள குதிக்கிற மாரி. நீங்க ஃபுல்லா வந்து அது வந்து பிசினஸ் ரிலேட்டடா நீங்க எல்லாமே கத்துக்கணும். மேனேஜ்மென்ட்ல இருந்து, அ ஃபைனான்ஸ்ல இருந்து, சேல்ஸ்ல இருந்து, ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்ல இருந்து எல்லாத்தையும் நீங்க கத்துக்கணும். இது வந்து ஃபுல்லி பிசினஸ் ஸ்கில்ஸ் வந்து நீங்க வளர்த்துக்கணும். இங்க வந்து நெறைய பேருக்கு வந்து லைக் எனக்கு இது நடக்குதா அப்டின்றது தெரியல. பட் இது ஒரு கொஸ்டினா நான் கேட்கணும் அப்டின்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து ஏஜென்சி நெறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம அதோட ஃபாலோ அப் கொஸ்டினாவே வச்சுக்கோங்களேன். ஏஜென்சிலருந்து அவங்க வந்து ஸ்டாண்ட் அவுட்டா வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இவ்ளோ பெரிய பெரிய ஏஜென்சி இருக்கும்போது, இந்த பெரிய பெரிய ஃப்ரீலான்சர்ஸ் இருக்கும்போது, அவங்க ஸ்டாண்ட் அவுட் பண்ணி தெரியணும்னா லைக் அவங்க என்ன பண்ணணும்? ஓகே. இப்ப நீங்க வந்து ஏஜென்சில இருந்து வெளிய வந்துட்டீங்க. வெளிய வந்துட்டு நீங்க உங்களுக்குன்னு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில, அ உங்களோட ஸ்கில்ஸ வந்து நீங்க சின்ன சின்ன டீம்ஸ் இருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ் டீம் அந்த சின்ன சின்ன ஆல்பம் சாங்ஸ் பண்றவங்க, இந்த மாரி இருக்கவங்கட்ட நீங்க பண்ணும்போது, அ உங்களோட அந்த ஹை குவாலிட்டி டிசைன்ஸ் வந்து வெளிய வரும். அத வந்து அவங்க ஒரு பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ் வச்சு ரிலீஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அவங்க ஆல்ரெடி மத்த ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து அவங்களுக்கு நீட்ஸ் இருக்கலாம். போஸ்டர் டிசைனுக்கான நீட்ஸ். உங்களோட டிசைன் வந்து அந்த டேபிளுக்கு போகும்போது, அவங்க வந்து ரெக்யர்மென்ட்‌டுக்கு அவங்க இந்த பையன் நல்லா பண்றானே! இவன எனக்கு குடு. என்னோட ப்ராஜெக்ட்ல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்ற மாரியான விஷயங்கள் வந்து மேஜிக்கலா நடக்கும். ஸோ அந்த மாரி இப்போ சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட் கிடைக்குதோ, அத வந்து அங்க வந்து நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல நம்ம காட்டணும். கண்டிப்பா நம்ம அத அத நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ யூஸ் பண்ணிக்கிறணும். ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நம்ம யூஸ் வர்றது எல்லாமே நம்ம எடுத்து போட்டு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு சில நெகட்டிவான ஒரு சில நம்மளுக்கு ஒரு விஷயங்களும் அங்க நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு தப்பான ப்ராஜெக்ட்ல போய் நம்ம மாட்டிக்கிட்டு கூட நம்ம வந்து முழிக்கிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கும். அந்த மாரி இருக்கும்போது, அந்த ப்ராஜெக்ட் விட்டு நம்ம வெளில வர்றதுக்கு நம்ம அந்த பாயிண்ட்ட தாண்டி நம்ம வந்து இது பண்ண இது நீங்க வந்திருக்கீங்களா? அந்த ப்ராஜெக்ட் பத்தி நம்ம பேச தேவையில்ல. பட் உங்களுக்கு வரணும் அப்படின்ற மாரி நெனச்சா, எப்படி அத வந்து நம்ப ஸ்ட்ராங்கா அங்க பேசி வெளில வர்றது? அண்ட் எது நல்ல ப்ராஜெக்ட், எது வந்து இந்த ப்ராஜெக்ட் இது வேண்டாம், இது ஃபிஷ்ஷியா இருக்கு, இது போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றதுக்கான ஏதாவது ஒரு சின்ன சின்ன
இன்புட்ஸ் கிடைக்குமா அது? ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜில உங்களால அப்படி ஃபில்டர் பண்ணவே முடியாது. ஏன்னா, உங்களோட ஸ்கில்ஸ வந்து ஷோ பண்ணணும் அப்படின்றப்ப வந்து ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா, அத கண்ண மூடிட்டு எடுத்து தான் ஆகணும். நம்ம ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே ஃபில்டர் பண்ணோம்னா, எது நல்லது, கெட்டதுன்னு நமக்கு ஸ்டார்ட்டிங்ல தெரியாது. கொஞ்சம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறம். நீங்க அத ஃபில்டர் பண்ணிடலாம். நீங்க அத பார்க்கும்போதே தெரியும். ஒரு ஒரு ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட் இருக்காங்களா? நல்ல ஒரு ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்களா? இப்படி பார்த்துட்டு அந்த அவங்களோட நேம் வந்து இண்டஸ்ட்ரியில எப்படி இருக்கு? இதெல்லாம் நீங்க வந்து பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நீங்க உள்ள போலாம். இப்போ வந்து அந்த போஸ்டர் டிசைனிங் கல்ச்சர் அப்படின்றதே வந்து இப்போ பெருசா பூம் ஆயிட்டிருக்கு. ஏன்னா, நான் வந்து எது ஃபேன் மேட், எது ஒரிஜினல் அப்படின்னு தெரியாத அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே. ஏன்னா நெறைய ஒரு சில படத்துக்கு வந்து ஃபேன் மேட் போஸ்டர் தான் நான் வந்து ஒரிஜினல் போஸ்டர் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஒரிஜினல் போஸ்டர் பார்க்கும்போது ஃபேன் மேட் மாரி இருக்கும். இந்த மாரி இருக்கும்போது, வேர் டூ யூ சீ த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி இன் ஃபியூச்சர்? இல்ல அப்படி இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா டிசைனர்ஸ்க்கு வந்து லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு பேரியர் இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது, நம்ப இந்தியன் சினிமாவோட போஸ்டர் கல்ச்சர் அப்படின்றத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது ஆல்ரெடி ரொம்பவே பூம் ஆயிருச்சு. இன்னும் கண்டிப்பா பூம் ஆக தான் போகுது. ஏன்னா, இது வந்து ஆக்சுவல் டிசைனர் பண்றத விட ஃப்ரீலா இது ஃபேன் மேட் போஸ்டர்ஸ் ஏன் நல்லா இருக்குன்னா, இங்க வந்து அவங்களுக்கு ப்ரெஷரே கிடையாது டோட்டலா. எந்த பவுண்டரீஸும் கிடையாது. எத காட்டணும், என்ன கலர்ல பண்ணணும், எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எந்த ஒரு பவுண்டரீஸுமே இருக்காது. ஸோ, அவங்க ஃப்ரீயா அவங்களுக்கு புடிச்சத ஜாலியா பண்ணலாம். இங்க பப்ளிசிட்டி டிசைன் அவங்க படத்துக்கு பண்ணும்போது, அவங்களுக்குன்னு ஒரு சில பவுண்டரீஸ் இருக்கும். நல்ல போஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அத ரிலீஸ் பண்ண விடாம ஒரு மொக்க போஸ்டர் இருக்கும். அது வந்து டைரக்டருக்கு புடிச்சிருக்கலாம். அத ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது என்ன இவ்வளோ கேவலமா இருக்கு. அது எண்ட் ஆஃப் த டே வந்து டிசைனர் மேல தான் பழி விழும். ஆனா அது கால் வந்து டைரக்டரோட காலா இருக்கலாம், புரொடியூசரோட காலா இருக்கலாம், ஆக்டரோட காலா இருக்கலாம். இது டிசைன் கேவலமா இருக்குன்னா, யார்ரா அந்த டிசைனர்? இத இவன் கேவலமா பண்ணி வச்சிருக்கான். இவன ஏன்டா ஹையர் பண்ணீங்க? அப்படின்ற மாரி கெட்ட பேர் எல்லாமே டிசைனர் மேல தான் விழும். அதையும் தாங்கணும், அப்ரிசியேஷனும் வாங்கிக்கணும். எல்லா கிரிட்டிசிசமும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ நீங்க ஃபேன் மேட் போஸ்டர்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆயி நீங்க அதிலிருந்து ஏதாவது நீங்க பண்ணியிருக்கீங்களா? நெறைய பண்ணிட்டுருக்காங்க. ஃபேன் மேட் ஆக்சுவலா சொல்ல போனோம்னா, ஃபேன் மேட்ஸ் தான் வந்து ஆக்சுவல் போஸ்டர விட பெட்டரா இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ ரீசென்ட்டா கூட நான் வந்து எந்த படம்னு சொல்லிட்டு தெரியல. தமிழ் படத்துக்கு தான் விடாமுயற்சிக்கு தான் நெனைக்கிறேன். ஃபேன் மேட் போஸ்டர்ஸ் வந்து நான் ஒரு 2, 3 ஃபேன் மேட் போஸ்டர வந்து பார்த்து, ஸோ அதுதான் ஒரிஜினல் போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா தீம் எல்லாமே எப்படி மூவிக்கு இருந்துச்சோ அதே தான். பட் ஆனா கிளிப்பு பட் ஆனா அதுக்கடுத்து தான் தெரியுது அது கிளிப் வந்து வேற ஏதோ ஒரு படத்தோடது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது ஃபேன் மேடுக்கும், ஒரிஜினலுக்குமே டிஃபரன்ஸே தெரியாம இருக்கும்போது, அது எப்படி நம்ம வந்து அதுதான் நான் சொல்ல வந்தது. அந்த ஃபேன் மேட் போஸ்டர்ஸ் வந்து எப்படி வந்து அத பெட்டரா ஆக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அது வந்து அவங்களோட செல்ஃப் அ ஐடென்டிட்டிய வெளிய காட்டணும் அப்படின்றதுக்காக தான் அது பண்றது. அண்ட் அது பண்ணும்போது ஒரிஜினலா இருக்கிற டிசைனரோட பிரஷர் வந்து இன்கிரீஸ் ஆகும்ல. ப்ரெஷர்ன்றது வந்து அங்க ஆமா. ஆப்வியஸ்லி அது இன்கிரீஸ் ஆகும் தான். ஆனா எண்ட் ஆஃப் த டே வந்து அது வந்து இன்னொருத்தவங்க சொல்லி தானே அத பண்றாங்க. ஃபேன் மேட் பண்றவங்க வந்து அவங்க ஓன் தாட்ஸ்ல பண்றாங்க. ஆக்சுவல் படத்துக்கு பண்றவங்க வந்து இன்னொருத்தவங்க அதாவது இன்னொருத்தவங்க மீன்ஸ் டைரக்டரோ, ஆக்டரோ, புரொடியூசரோ அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இந்த டிசைனர் வந்து ஒர்க் ஆகுறான். இவங்களுக்கு பின்னாடி அவங்க இருக்காங்க. அவங்களோட அப்ரூவல் படி தான் இவன் வரான். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து அவன் மைண்ட்ல இருக்கிறது எக்ஸாக்ட்டா கம்ப்யூட்டர்ல வந்து குடுக்க மாட்டான். ஃபில்டர் ஆயி இந்த டைரக்டர், புரொடியூசர், ஆக்டர் எல்லாத்தையும் ஃபில்டர் ஆயி தான் வரும். அப்கமிங் போஸ்டர் டிசைனர்ஸா இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ நான் வந்து போஸ்டர் டிசைனிங்குள்ள வரணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கெல்லாம் நான் இந்த தப்பெல்லாம் பண்ணேன். இத தப்பெல்லாம் நீங்க பண்ணலன்னா, ஒரு 1 ஆர் 2 இயர் உங்களால சேவ் பண்ண முடியும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டீஸ் கேட்குறாங்கன்னு ஃப்ரீயா பண்ணி குடுத்துட்டே இருக்காதீங்க. சரி. அவங்க ஓகே. உங்கள வளர்த்து விடுவேன்னு சொல்லிட்டு, சும்மா ஃப்ரீயா எனக்கு இத பண்ணி குடு, உனக்கு ப்ராஜெக்ட்ஸ் வாங்கி தரேன். இந்த மாரி அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணீங்கன்னா, உங்களால நெறைய டைம் சேவ் பண்ண முடியும். உங்களுக்கு ஆக்சுவலா என்ன பண்ணணுமோ, அத பண்றதுக்கான டைம் கிடைக்கும். இந்த இன்புட் நான் எதிர்பார்க்கல. அத தாண்டி ஸ்கில் வைஸ் டெவலப் பண்ணணும் அந்த மாரி ஏதாவதுனா? கன்சிஸ்டன்டியா இருங்க. நீங்க ஆக்சுவலா பண்ணிட்டு இருக்கிறது நல்லா தான் பண்ணிட்டுருக்கீங்க. அத கன்சிஸ்டன்டியா போஸ்ட் பண்ணிட்டு, உங்களோட விசிபிலிட்டிய அதிகப்படுத்திட்டே இருங்க. அப்பதான் நெறைய பேருக்கு நீங்க நோட்டீஸ் ஆவீங்க. நீங்க லேக் ஆகுறீங்க, கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது. ஒரு ஒரு 3 மாசம் சும்மா இருக்கீங்க, 1 மாசம் போஸ்ட் பண்றீங்க. இப்படி இல்லாம ரெகுலரா நீங்க போஸ்ட் பண்ணிட்டு, கன்சிஸ்டன்ஸியா இருக்கும்போது, நெறைய நோட்டீஸ் ஆவீங்க. நெறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ, இவ்வளோ நேரம் வந்து என்னோட பாட்காஸ்ட் வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மதுரையிலேருந்து இங்க வந்து முக்கியமா வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நம்ம சீக்கிரமா இன்னும் நெறைய ப்ராஜெக்ட்ல வந்து மீட் பண்ணி ஒண்ணா கொலாப் பண்ணி ஒர்க் பண்ணுவோம்னு நெனைக்கிறேன். அ தேங்க் யூ ஃபார் தட். அண்ட் இந்த பாட்காஸ்ட் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அபௌட் தட் பிடிஎஸ் வித் சிசிஎஸ் அப்படின்றது?
இது ரொம்ப எப்படி சொல்றது? அ அன்னோட்டிசபிளா இருக்க பீப்பிள வந்து ஒரு லைட் முன்னாடி கொண்டு வரது. அதாவது ஒரு டார்க் ரூம்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது தான் மோஸ்ட்லி அதிகமா இருக்கும். என்ன வந்து ஒரு லைட்ல கூட்டு வந்து உட்காந்து, "நீ இந்த இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீ இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்க" அப்படின்ட்டு காட்டுறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா எனக்கு தோணுது. இதே மாரி நீங்க நெறைய பேருக்கு பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஓ ப்ரோ. அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கோம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இத வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைனா பண்ணணும்னு பார்க்குறேன். சீக்கிரமா நெறைய பாட் வந்து பண்ணலாம். அண்ட் இது வந்து நெறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. டிசைனர கூப்பிடுங்க அப்படின்ட்டு. அண்ட் நான் டக்குன்னு எனக்கு பார்த்த உடனே உங்க ஞாபகம் வந்துச்சு. உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் ஸ்பெண்டிங் த டைம். அண்ட் குவாலிட்டியான டைம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். அண்ட் அ யாஹ் தேங்க் யூ ப்ரோ.